அத்தியாயம் 1. சர்ச்சு மணி ஒலித்தபோது அந்த சத்தத்தின் அதிர்வின் சர்ச்சின் மேல் அமர்ந்திருந்த பறவைகள் படபடத்து பறந்தன. கடலில் குளித்துவிட்டு சூரியன் தலையை உயர்த்தி கொண்டிருந்தான். புற்களின் மேல் வாடகையில்லாமல் தங்கியிருந்த பனித்துளிகள் கவலை கொண்டன. மக்கள் புதிய உற்சாகம் அணிந்தனர். ஃபாதர் மெல்கியூ சர்ச்சில் இருந்து வெளிப்பட்டு தனது லேடி சைக்கிளில் ஏறி மிதிக்கத் துவங்கினார். ஃபாதர் மெல்கியூ ஒல்லியாக இருந்தார். தலையும் தாடியும் சம விகிதத்தில் நரைத்து போயிருக்க ஷெல் பிரேமில் கண்ணாடி அணிந்திருந்தார். கருப்பு ஸ்ட்ராப்புடன் கூடிய பழைய கால கைக்கடிகாரத்தை உள்மணிக்கட்டில் கட்டியிருந்தார். தோளில் கட்டம் போட்ட காட்டன் ஜோல்னாப்பை மாட்டியிருந்தார். காலையில் குளித்து உடுத்தியதும் பையை தூக்கி மாட்டிக்கொண்டு விடுவார். அவரை பொறுத்தவரை அதுவும் ஒரு உடை. பையில் பைபிள் தவிர கிறிஸ்தவ பிரச்சார சிறு புத்தகங்கள், கைக்குட்டை, காகிதம், பேனா, டைரி என்று சகலமும் வைத்திருப்பார். ஃபாதர் மெல்கியூ பெசன்ட் நகரில் உள்ள கர்த்தர் இல்லத்திற்குள் சைக்கிளை விட்டபோது வாட்ச்மேன் ஸ்தோத்திரம் வணக்கம் சொன்னான். கர்த்தர் இல்லம். ஃபாதர் மெல்கியூ 28 வருடங்களாக நடத்தி வரும் அனாதை இல்லம். அந்த காம்பவுண்டுக்குள் ஒரு சிறிய ஆரம்ப பள்ளி, தங்கும் விடுதி, விளையாட்டு மைதானம், சிறிய நூலகம், பிரேயர் ஹால் என்று உள்ளது. ஆனால் எல்லாமே கீற்றுக்குறை வேய்ந்த அல்லது ஓடு வேய்ந்த கட்டிடங்கள். ஃபாதர் மெல்கியூ தனது அலுவலக கட்டிடத்திற்கு வந்தபோது வாசலில் நின்று கொண்டிருந்த பளபளப்பான புதிய ஃபியட் காரை பார்த்து யாரோ பெரிய மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தார். தங்கள் பிறந்த நாள், திருமண நாள் தருணங்களில் இங்குள்ள குழந்தைகளுக்கு உணவும் உடையும் வழங்க பலர் வருவதுண்டு. ஃபாதர் மெல்கியூ சைக்கிளை நிறுத்தியதும் அவரது உதவியாளன் பெர்னாண்டஸ் ஓடி வந்தான். ஃபாதர், ராஜா வந்திருக்கு. அவன் கண்களில் மின்னலின் பிரகாசம். ராஜாவா? புருவங்களை சுருக்கினார் ஃபாதர். ஆமாம் ஃபாதர், நம்ம ராஜா, நம்ம இல்லத்தில் இருந்த ராஜா. அட என்றார் ஃபாதர் உற்சாகமாய். வேகமாக நடந்து உள்ளே வந்ததும் நாற்காலியில் அமர்ந்திருந்த ராஜா எழுந்து கொண்டதோடு ஃபாதர் என்று வந்து அவர் பாதங்களில் விழுந்தான். கர்த்தர் உன்னை நல்லா வச்சிருப்பார், எந்திரிப்பா. அவனை கை கொடுத்து தூக்கினார் ஃபாதர் மெல்கியூ. எப்படி இருக்கீங்க ஃபாதர்? கண்களில் ஆனந்த கண்ணீருடன் கேட்ட ராஜா உயரமாய் நிறமாய் இருந்தான். இளம் நீலம் முழுக்கை சட்டையும் வெள்ளை பேண்ட்டும் அணிந்திருந்தான். திருத்தமான மீசை, ஒளிவிடும் கண்கள், அடர்த்தியான புருவங்கள், பெண்கள் பொறாமை கொள்ளும் உதடுகள். நல்லா இருக்கேன்பா, உட்காரு. நீ எப்போ மெட்ராஸ் வந்த? நேற்று வந்தேன் ஃபாதர். எங்கள் கம்பெனியில் எனக்கு ப்ரொமோஷனோட மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏரியா அசிஸ்டண்ட் மேனேஜர். 6000 ரூபாய் சம்பளம். இங்கே மெட்ராஸில் எனக்கு கம்பெனிலேயே ஃப்ரீ குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி இருக்குது, ஃபோன் இருக்குது, கார் கூட கொடுத்துருக்காங்க என்றான் உட்காராமல் கைகட்டி. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா என்றார் உண்மையான ஆசீர்வாதத்துடன். நீ இனிமேல் மெட்ராஸில் இருக்க போகிறேங்கிறதே சந்தோஷமாக இருக்கும். அடிக்கடி இங்கே வந்துட்டு போப்பா. என்ன ஃபாதர், நான் வளர்ந்த நம்ம இல்லத்துக்கு வராமல் இருப்பேனா? நேற்று இங்கே வேலையில் சேர வேண்டி இருந்துச்சு. இல்லைன்னா நேற்றே நான் வந்து உங்களை பார்த்துருப்பேன். மறந்துட முடியுமா ஃபாதர்? 15 வருஷத்துக்கு மேலே இங்கே இருந்திருக்கேன். எனக்கு எல்லாமே நீங்கள் தானே ஃபாதர் என்றபோது அவனுக்கு குரல் உடைந்து கண் நனைந்தது. பெருமையாக இருக்கு ராஜா. உன்னை வச்சுக்கிட்டே சொல்லக்கூடாது. இங்கே வளர்ந்த ஆளாகி எத்தனையோ பேர் வெளியில் போயிருக்காங்க. பல பேர் நினச்சி பார்க்குறது கூட இல்லை. நீ மாதம் உன் செலவுக்கு போக மிச்ச சம்பளத்தை இங்கே அனுப்பி வச்சிடுற. அந்த அன்பும் பிடிப்பும் மாறாமல் அப்படியே இருக்கியே. நல்லா இருப்ப, இன்னும் நல்லா வளர்வ உன் நல்ல மனசுக்கு. பெர்னாண்டஸ், டீ கொண்டு வா 2 பேருக்கும். உட்கார்ப்பா ராஜா. பரவாயில்ல. ஃபாதர் அமர்ந்து கொண்டார். இருக்கட்டும் ஃபாதர், 3 வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. உங்கள் ஜாயிண்ட் பெயின் எல்லாம் எப்படி இருக்குது? எந்த தொந்தரவும் இல்லாமல் கர்த்தர் வச்சுருக்கார். 3 வருஷம் முன்னாடியே நம்ம இல்லத்துக்கு நிரந்தர கட்டிடம் கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டு பிளான் சாங்ஷன் எல்லாம் வாங்கினீங்களே ஃபாதர், என்னாச்சு? எல்லாம் அடியோடு மாறி போயிருக்கும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். அப்படியே இருக்கே. பிளான் போட்டு சாங்ஷன் வாங்கிட்டா போதுமா ராஜா? மொத்தம் எல்லா கட்டிடத்துக்கும் சேர்த்து 37 லட்சம் எஸ்டிமேட் வந்தது. நிறைய பேர் உற்சாகமாக டொனேட் பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் கிட்ட போய் பார்த்தப்ப 500 1000தோட அவங்க மனசு சுருங்கிடுச்சு. மொத்தம் 2 லட்சத்துக்கு மேலே கலெக்ட் பண்ண முடியல. அதை வச்சு எல்லா கட்டிடத்துக்கும் கூரை மாற்றி சில ரிப்பேர் வேலைங்களை தான் செய்ய முடிஞ்சுது. எப்போ விழிவு காலம் பிறக்குமோ? கூடிய சீக்கிரம் பிறந்துடும் ஃபாதர் என்ற ராஜா பெர்னாண்டஸ் கொண்டு வந்து கொடுத்த டீயை பருக துவங்கினான். ராஜா, எப்பப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிற? இல்லை ஃபாதர், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. ஏன்பா ராஜா? சொல்கிறேன் ஃபாதர், இன்னொரு நாள் சாவகாசமாக சொல்கிறேன். செய்ய வேண்டிய கடமைகள் சிலது இருக்குது ஃபாதர். அதுக்கப்புறம் கல்யாணம் செய்துக்க சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியலை. என்னப்பா புதிராக பேசுகிற? புரியாத புதிரெல்லாம் ரொம்ப சமீபத்தில் தான் புரிஞ்சுது ஃபாதர். ஆனால் ஒன்று ஃபாதர், கூடிய சீக்கிரம் கர்த்தர் இல்லம் உங்கள் பிளான் படி கட்டி முடிக்க போகிறீங்க. அப்போ நான் புறப்படட்டுமா ஃபாதர்? கைகுப்பினான் ராஜா. சரிப்பா, உன் விலாசம் சொல்லு என்று தனது ஜோல்னா பையில் இருந்து டைரி, பேனா எடுத்து எழுதி கொண்டார் ஃபாதர் மெல்கியூ. அத்தியாயம் 2. தினகர் தனது மடியில் இருந்த நாயை தடவியபடி கார்ட்லெஸ் டெலிஃபோனில் பேசி கொண்டிருந்தார்.
இல்லை, எனக்கு தெரியும். 30,000 ஷேரையும் மார்க்கெட் ரேட்டுக்கு வித்துடுங்க. நடுவில் டீப்பாய் மீதிருந்த விஸ்கியை எடுத்து ஒரு சிப்பு குடித்து கொண்டார். அப்புறம் சாம்சன் அண்டு கின்சால 10,000 ஷேர் வாங்குங்க. ஐயோ சார், அந்த கம்பெனி சரியில்லை சார். 2 வருஷமாக டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்குது. அந்த கம்பெனி ஷேரை வாங்க சொல்கிறீங்களே. மிஸ்டர் திவாகர், நான் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் 15 வருஷம் விளையாடிக்கிட்டு இருக்கேன். எந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி குப்பையான ஷேர்களை மாணிக்கமாக்குற வித்தையும் தெரியும். இருந்தாலும் எனக்கு உங்கள் அட்வைஸ் வேணாம். சொல்கிறதை செஞ்சால் போதும். உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் எனக்கு வேறு 1000 புரோக்கர்ஸ் இருக்காங்க. சாரி சார், நீங்கள் சொன்னபடி செஞ்சிடுறேன். தட்ஸ் குட். பேசி முடித்ததும் செக்ரட்டரி டெலிஃபோனை வாங்கி வைத்துவிட்டு உத்தரவுக்கு காத்திருந்தான். இன்னும் வீட்டுக்கு போகலையா நீ? டைம் என்னாச்சு? 7:30 சார். 9 மணிக்கு தாஜில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி உங்களுக்கு இருக்குது என்றான் பவ்யமாக. பார்ட்டி தான் நான் இங்கேயே ஆரம்பிச்சிட்டேனே என்று மற்றொரு லார்ஜ் விஸ்கி கிளாஸில் ஊற்றிக்கொண்டு ஃபோன் பண்ணி நான் வரலன்னு சொல்லிடு. நீ வேணும்னா போயிட்டு வரியா? நீங்கள் இல்லாமல் நான் பரவாயில்லை போயா. கம்பெனியை ரெப்ரசன்டேட் பண்ணு. சரி சார். செக்ரட்டரி சம்பத்குமார் நல்ல ராத்திரிக்கு வாழ்த்துவிட்டு வெளியே புறப்பட்டு போனதும் மாருதி வந்து வாசலில் நின்றது. அதிலிருந்து பரதநாட்டிய உடையில் சியாமலா இறங்கி சலங்கைகள் ஜல் ஜல் என்று தாளமிட உள்ளே நடந்து வந்து, மை காட், 7:30க்கே ஆரம்பிச்சிட்டிங்களா? அதுவும் நடுகாலில் உட்காந்துக்கிட்டு. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்றால் இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு அவரை முறைத்து. என்ன நினைப்பாங்க? கொடுத்து வச்ச ஆளியா? வீட்டில் இவனை கேள்வி கேட்க சரியான ஆள் இல்லைன்னு நினைப்பாங்க. நான் இல்லையா? நீ குழந்தை, உனக்கு கேள்வி கேட்க தெரியாதுமா. அம்மா போனதுக்கப்புறம் ரொம்ப தான் உங்களுக்கு துளிர் விட்டுடுச்சு டாடி. அட போம்மா, உன்னை அம்மா இருக்கிறப்பவே ஆடியாச்சு. அவளையே ஊற்றி கொடுக்க வச்சுருக்கேன். ஒரு கையால் மூக்கை பிடிச்சிக்கிட்டு ஊற்றுவா. டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரியா? ஐயோ டாடி, இப்போ சொல்கிறது 1001வது தடவை. நாளைக்கு எங்கள் காலேஜில் ஈவினிங் 6 மணிக்கு காலேஜ் டே ஃபங்க்ஷன். அதில் நான் பரதநாட்டியம் ஆடுறேன். 1 வாரமாக ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வரீங்க. வேணாம்மா, என்னை விட்டுடு. ஏன்? உங்கள் பிரின்சிபால் போன தடவை லைப்ரரி கட்டுறோம், டொனேஷன் வேணும்னு கேட்டு 10,000 கறந்துட்டா. நாளைக்கு ஏதாச்சும் நைஸாக பேசி செக்கு கிழுக்க வச்சுடுவா. சே, சரியான கஞ்சப்பிரபு. கொடுத்தா குறைஞ்சி போயிடுவீங்களா? குறையாதா பின்ன? என் மூளையை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறேன். அனாவசியமாக வாரி விட்டுட முடியுமா சியாமலா? உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை டாடி. நாளைக்கு எவனாச்சும் ஒருத்தன் என்னை கடத்தி வச்சுக்கிட்டு 5 லட்சம் வேணும், தரலன்னா உங்கள் பொண்ணை சுட்டுடுவேன்னு சொன்னால் பரவாயில்ல, சுட்டுக்கோன்னு சொல்லிடுவீங்க. அப்படித்தானே டாடி? தினகர் எழுந்து வந்து அவள் கையை பிடித்து கொண்டு குரலடைக்க சொன்னார். என்ன சியாமலா, நீயும் மற்றவங்களும் ஒன்றா? எனக்கு இருக்கிற ஒரே சொத்து நீதானேம்மா. என் உசிரையே வேணும்னாலும் கொடுப்பேன்மா உனக்காக. இப்படி சொல்லிட்டியே. நெகிழ்ந்து போன சியாமலா, சாரி டாடி. அப்போது நாளைக்கு ஈவினிங் காலேஜ் டே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வர்றீங்க, ஓகே என்றாள். வரேண்டா கண்ணா என்றவர் அவள் ஜல் ஜல் என்று படிகள் ஏறி மாடிக்கு போவதையே கண்களில் திரையிட பார்த்து கொண்டிருந்தார். அத்தியாயம் 3. ஞாயிற்றுக்கிழமையின் வரி விளம்பரங்கள் கொண்ட செய்தித்தாளின் பக்கத்தை புரட்டி வைத்து கொண்டான் ராஜா. கையில் வைத்திருந்த ஸ்கெட்சு பேனாவில் முனையால் தொட்டு தொட்டு வீடு வாடகைக்கு பகுதியில் ஒவ்வொரு விபரமாக படித்து கொண்டிருந்தான். ஸ்டீரியோ சவுண்ட் சிஸ்டத்தில் புல்லாங்குழல் இசை மெல்லிய சோகம் ஒலித்து கொண்டு வழிந்து கொண்டிருந்தது. அசோக் நகரில் 3 பெட்ரூம்கள் கொண்ட தனி வீடு வாடகைக்கு உடனடியாக உள்ளது. ஏர் கண்டிஷன், டெலிஃபோன் வசதி உண்டு. விபரங்களுக்கு ஃபோன் செய்யவும் என்ற விளம்பரத்தை படித்ததும் உடனே அதை ஸ்கெட்சு பேனாவால் வட்டமடித்தான். டெலிஃபோனை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட அந்த எண்ணை சுழற்றினான் ராஜா. ஹலோ, வணக்கம். அசோக் நகரில் 3 பெட்ரூம் ஹவுஸ் வாடகைக்கு இருக்குன்னு பேப்பரில் உங்கள் விளம்பரம் பார்த்துட்டு பேசுகிறேன் சார். அப்படியா? உங்கள் பேர் என்ன? ராஜா ஒரே ஒரு வினாடி யோசித்தான். என் பேர் டொமினிக் நெல்சன். அந்த வீடு எவ்வளவு சார் வாடகை? 2,500 ரூபாய் சார். அட்வான்ஸ் எவ்வளவு? 4 மாத வாடகை அட்வான்ஸ். வீட்டை பார்க்க வரலாமா? வாங்க. பிடிச்சிருந்தா உடனே முடிச்சுக்கலாமா சார்? நேரில் பேசிக்கலாம், வாங்க. ராஜா ஃபோனை வைத்துவிட்டு எழுந்து குளிக்க சென்றான். தலைக்கு ஷாம்பு போட்டு குளித்தான். வந்து ட்ரெஸ்ஸிங் மேஜை முன்பு அமர்ந்து ஹேர் ட்ரையரை உபயோகித்தான். வழக்கமாக வகிடெடுத்து சீவும் ராஜா வகிடெடுக்காமல் தலையை தூக்கி வாரிக்கொண்டான். அலமாரியை திறந்து வாங்கி வைத்திருந்த அந்த லேசான தாடியையும் அதற்கு பொருத்தமான மீசையையும் ஒட்டிக்கொண்டான். இப்போது அவனுக்கே அவனை அடையாளம் தெரியவில்லை. தனது குவார்ட்டர்ஸை பூட்டிக்கொண்டு புறப்படும் முன்பாக தனது ஃபியட் காரில் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சிவப்பு நிறத்தில் அச்சடித்திருந்த காகிதத்தை முன்புறமும் பின்புறமும் நம்பர் பிளேட்டுகள் மேல் ஒட்டினான். புறப்பட்டான். காரின் டேஷ்போர்டில் வைத்திருந்த சிறிய குரங்கு பொம்மையை எடுத்து ரியர்வியூ மிரரில் கட்டி ஊசலாட விட்டான். நான் பார்த்தேன் சார். க்ரீம் கலர் ஃபியட் கார், ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் ஒட்டினது. முன்பக்கம் குரங்கு பொம்மை ஆடிச்சு. எவனாவது ஒரு புத்திசாலி நாளைக்கு போலீஸிடம் விவரிக்கட்டும். ராஜா அசோக் நகர் வீட்டில் இருந்த வீட்டுக்கு சொந்தக்காரனிடம் வீட்டை சுற்றி பார்த்த பிறகு மானாவாரியாக பொய்களை கொட்டினான். எனக்கு நேட்டிவ் பம்பாய், சிங்கப்பூரில் வியாபாரம்,
குடும்பம் பம்பாயில் இருக்கிறது. அரசாங்கத்திடம் டிம்பர் கான்ட்ராக்ட். மாதம் 15,000 வருமானம். இன்கம் டாக்ஸ்காரர்களின் தொல்லை வர வர ஜாஸ்தி. ஏசி டெலிஃபோனுடன் வீடு தேடினேன். அந்த ஆசாமி உள்ளங்கால் வரை குளிர்ந்து போய் உடனே 10,000 அட்வான்ஸ் பெற்றுக்கொண்டு தயாராக டைப் செய்து வைத்திருந்த வாடகை பத்திரத்தில் டொமினிக் நெல்சனின் பெயரையும் கற்பனையாக சொன்ன பம்பாய் விலாசத்தையும் நிரப்பி கையெழுத்து வாங்கி கொண்டான். கையெழுத்து போட்டு ஒரு பிரதி எடுத்தான். கண்மூடி சாமி கும்பிட்டு விட்டு சாவி கொத்தை கொடுத்தான். இந்த வீடு ராசியான வீடு, எல்லாம் மங்களகரமாக நடக்கும் என்றான் வீட்டுக்காரன். மனதிற்குள் சிரித்து கொண்டான் ராஜா. இந்த வீட்டின் ராசியை பற்றி நாளை மிகவும் நொந்து போகப் போகிறாய் நண்பா. ஒரு பயல் இனி ஜென்மத்திற்கும் இந்த வீட்டில் குடிவரப்போவதில்லை. பேய் உலாவுவதாக பேசப் போகிறார்கள். எப்படியோ இந்த வீடு பிரபலமாக போகிறது. செய்தித்தாள்களில் அம்புக்குறியுடன் இந்த வீட்டை புகைப்படம் எடுத்து போட்டு இந்த வீட்டில்தான் கொலை நடந்தது என்று எழுதப் போகிறார்கள். அத்தியாயம் 4. கல்லூரி விழா அரங்கத்தின் வாசலில் காரை விட்டு தினகர் இறங்கியதுமே பட்டு சேலையும் கொண்டை நிறைய பூவும் உதடு வலிய லிப்ஸ்டிக்குமாய் சிரித்த பிரின்சிபால் மேடம் வெல்கம் வெல்கம் என்று அவரே ரோஜா பூக்கள் கொண்ட தட்டை எடுத்து நீட்டினார். தினகர் மரியாதைகளை ஏற்று வழி நடத்தப்பட்டு முதல் வரிசையில் வசதியான நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். மேடைக்கு பின்புறம் அருகில் இருந்த கிரீன் ரூமில் மேக்கப் போட்டு கொண்டிருந்த சியாமளாவிடம் ஒரு தோழி வந்து அவளின் அப்பா வந்திருப்பதை சொன்னதும் சியாமளா எழுந்து சென்று மேடையை சுற்றி கொண்டு முதல் வரிசைக்கு பாதி அலங்காரத்துடன் வந்துவிட்டாள். தேங்க்யூ டாடி. அரை மணி நேரம் பேசுவாங்க, அப்புறம் கலை நிகழ்ச்சிகள். அதில் 4வது நிகழ்ச்சியாக என் டான்ஸ் டாடி. அவசரப்பட்டு எழுந்து போயிடக்கூடாது. சாச்சா, உன் டான்ஸுக்காகத்தானே வந்தேன். நீ போய் மிச்ச அலங்காரத்தை பண்ணிக்கம்மா என்றார் தினகர். ஓகே டாட். சியாமளா மறுபடி கிரீன் ரூமிற்கு வந்தாள். ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒட்டப்பட்ட ஃபியட் காரில் வந்து இறங்கினான் டொமினிக் நெல்சனாக மாறியிருந்த ராஜா. காரை விட்டு இறங்கி நிதானமாக கதவுகளின் கண்ணாடிகளை ஏற்றிவிட்டு சந்தனம் தொட்டு கல்கண்டு எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு விழா அரங்கத்திற்குள் நுழைந்தான். அழைக்கப்பட்ட முக்கிய பிரமுகர்களில் ஒருவன் என்று நினைத்து அவனையும் பன்னீர் தெளித்து வரவேற்றார்கள். உள்ளே வந்து 10-15 வரிசைகள் தள்ளி ஒரு ஓரமான சீட்டில் அமர்ந்து கொண்ட ராஜா தன் அருகில் அமர்ந்திருந்தவன் கையில் வைத்திருந்த நிகழ்ச்சி நிரல் நோட்டீஸை வாங்கி பார்த்தான். அரங்கம் முழுக்க கல்லூரி மாணவிகள் விதவித உடைகளில் அலங்காரங்களில் சிரித்து பேசி கொண்டிருந்தவர்கள் பிரின்சிபால் மேடையேறியதும் அடங்கினார்கள். மேடையில் 4 நாற்காலிகள் மட்டும் போடப்பட்டிருந்தன. அரங்கத்தின் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு இருட்டு போர்த்தப்பட்டது. மேடையில் மட்டும் பிரகாசம். பிரின்சிபால் வரவேற்று அழைத்ததும் விழா தலைமை பொறுப்பேற்க சூட் அணிந்த வழுக்கை தலை தன் மனைவியுடன் மேடைக்கு வந்து அமரும் வரை கோரஸாக கைதட்டினார்கள். தனது சிறிய லெதர் பேக்கை ஜாக்கிரதையாக மடியில் வைத்து கொண்ட ராஜா பாக்கெட் பிரித்து சூயிங்கம் வாயில் போட்டு மெல்ல துவங்கினான். ஆண்டு மலர் வெளியிட்டார்கள். வருட அறிக்கை படித்தார்கள். சீஃப் கெஸ்ட்டும் மாணவ பருவம் மகத்தான சக்தி வாய்ந்தது என்பதையே திரும்ப திரும்ப சொல்லி கொட்டாவிவிட வைத்தார்கள். கலை நிகழ்ச்சிகள் இனி துவக்கம் என்று அறிவிக்கப்பட்டதும் சில மாணவிகள் வாய்க்குள் விரலை வளைத்து வைத்து உய் உய் என்று விசிலடித்தார்கள். அறுவை போட்டி, மோனே ஆக்டிங், ஒரு சிறிய ஆங்கில நாடகம். இவற்றுக்கு பிறகு இப்போது செல்வி சியாமளா பரதநாட்டியம் ஆடுவார் என்றதும் ராஜா நிமிர்ந்து அமர்ந்தான். மஞ்சள் பட்டு உடுத்தி மேடைக்கு வந்து சபையை குருவை வணங்கிவிட்டு ஆடத் துவங்கினாள் சியாமளா. 15 நிமிடங்கள் ஆடியதும் கைத்தட்டினார்கள். சியாமளா மேடையை விட்டு விலகியதும் ராஜா எழுந்து கொண்டான். அரங்கத்தின் வெளியே வந்து நடந்தான். மேடைக்கு பின்புறம் கிரீன் ரூமிற்கு செல்ல தனி வழி இருந்தது. காரை அதன் அருகில் நிறுத்தியிருந்தான். ராஜா தன் கைப்பையை திறந்து அந்த போலராய்ட் கேமராவை எடுத்துக்கொண்டான். அந்த தனி வழியாக உள்ளே நுழைந்த அவனை கேள்வி கேட்க ஆள் இல்லை. மேடையை உள்ளுக்குள்ளிருந்து சைடு பார்வையில் பார்க்க முடிந்தது. பெண்கள் ஆண் வேடம் போட்டு நகைச்சுவை நாடகம் நடித்து கொண்டிருக்க அரங்கம் முழுக்க இடைவெளி விட்டுவிட்டு சிரித்து கொண்டிருந்தது. 4-5 மேக்கப் அறைகள் இருந்தன. எல்லோரும் அறையிருட்டில் வேகமாக உள்ளே போய் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். அந்த தனியான மேக்கப் அறையில் ஃபேன் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்த சியாமளா தன் வளையல்களை கழற்ற துவங்கியிருக்க, ஒரு நிமிஷம் மேடம், கழட்டாதீங்க என்று கேமராவுடன் உள்ளே வந்தான் ராஜா. பிசைட் பத்திரிகை நான். யுவர் டான்ஸ் வாஸ் எக்ஸலண்ட். ஒரு ஸ்டில் ப்ளீஸ். சியாமளாவுக்கு பெருமையாக இருந்தது. கலற்றிய வளையலை போட்டுக்கொண்டாள். என் போட்டோ பத்திரிகையில் வரப்போகிறதா? குதூகலித்தாள். போஸ் கொடுத்தாள். கிளிக் என்று அவளை புகைப்படம் எடுத்தான். சில வினாடிகளில் விர் என்று புகைப்படம் வெளியில் வந்தது. எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொண்டான். மேடம், உங்கள் ஆடை அலங்காரத்தை எடுக்கணும். திரும்பி நில்லுங்க. மறுப்பில்லாமல் அவனுக்கு முதுகு காட்டி நின்றாள் சியாமளா. ப்ளீஸ், நான் சொல்கிற வரைக்கும் அப்படியே இருங்க. ராஜா தனது கைப்பையில் இருந்த அந்த கைக்குட்டை எடுத்து மற்றொரு சிறிய பாட்டில் எடுத்து லேசாக ஸ்ப்ரே செய்து அவளை பின்புறமாக அணுகி சட்டென்று வலது கையில் அந்த கைக்குட்டையை அவள் மூக்கில் பொத்தி சுவாசிக்கச் செய்தான். மழைக்காற்றில் மரமாக தோய்ந்து கீழே சாய்ந்தாள். அந்த புகைப்படத்தின் பின்புறம் அங்கே இருந்த மேக்கப் செட்டில் ஐப்ரோ பென்சில் எடுத்து எழுதினான். அந்த புகைப்படத்தை ட்ரெஸ்ஸிங் மேஜை கண்ணாடி விளிம்பில் இருந்த எவர் சில்வர் கிளிப்பில் சொருகி வைத்தான்.
குனிந்து சியாமளாவை தூக்கி கொண்டான். விடுவிடுவென்று அந்த தனி வழியாக வெளியே வந்து தனது காரின் பின்சீட்டில் கிடத்தினான். டிரைவிங் சீட்டில் அமர்ந்து புறப்பட்டான். அரங்கத்தில் எல்லோரும் சிரித்து கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 5. கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவிகளுக்கு விழா தலைவர் நினைவு பரிசுகளை வழங்கி கொண்டிருக்க, விழா கமிட்டி தலைவி மைக் முன்னால் லிஸ்டுடன் நின்று அடுத்து செல்வி சியாமளா என்று அழைத்தாள். சீஃப் கெஸ்ட் கையில் பரிசு பார்சலுடன் உதட்டில் புன்சிரிப்புடன் காத்திருக்க, மேடையின் இடதுபுறமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட சியாமளாவை காணவில்லை. தினகர் குழப்பமுற்றார். மேடையோரமாக நின்ற மாணவிகள், எங்கடி அவ, எங்கடி போன சியாமளா என்று மேக்கப் அறைகளுக்கு ஓடி சென்று பார்த்தார்கள். 2 முறை அழைத்து விட்டு அடுத்த பெயருக்கு தாய்விட தினகருக்கு தன் மகள் ஏன் பரிசு வாங்க வரவில்லை என்பது புரியவில்லை. மேடைக்கு போய் என்னாச்சுன்னு பாரு சம்பத், பின்பக்கமாக பாரு, என்கிட்ட சொல்லாமல் வீட்டுக்கு போக மாட்டாளே, பாதி ஃபங்க்ஷனில் எங்கே போயிருப்பா? உதவியாளன் சம்பத் ரகசியமாக, ஒருவேளை அந்த நேரம் பார்த்து டாய்லெட் ரூம் போயிருக்கலாம் சார். நான் போய் பார்க்குறதை பற்றி ஒன்றுமில்லை, அப்படித்தான் இருக்கும், விடு, போக வேணாம், கடைசியாக மறுபடி கூப்பிடுவாங்க, வந்துடுவா. கடைசியாக மற்றும் ஒரு முறை அவளின் பெயர் படிக்கப்பட்ட போதும் அவள் வரவில்லை. அடுத்து நன்றியுரை 4 வரிகளில் சொல்லி முடித்து தேசிய கீதம் இசைக்க துவங்க தவிப்புடன் எழுந்து நின்று கொண்டிருந்தார் தினகர். ஜெய 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 ஜெயஹே முடிந்ததும் எல்லாரும் கலைய துவங்க தினகர் சம்பத்குமாருடன் மேடைக்கு வந்து அதன் உள்புறம் வந்தார். எல்லா மேக்கப் அறைகளிலும் பெண்கள் தங்கள் ஒப்பனைகளை கலைத்து கொண்டு பிஸியாய் இருக்க தினகர் எல்லா பெண்களிடமும் விசாரித்தார். பார்க்கவில்லை என்றார்கள். சம்பத்குமார் வெளியே சென்று பார்த்து திரும்பி, மேடத்தோட மாருதி இருக்குது சார், இங்கேருந்து இன்னும் போகலை சார் என்றான். அப்போ எங்கே தான் போனா சார் என்று ஒரு புகைப்படத்துடன் ஒரு மேக்கப் அறையிலிருந்து வந்தால் ஒரு பெண் பதட்டத்துடன். அவள் மேக்கப் செஞ்சுக்கிட்ட ரூமில் இந்த ஃபோட்டோ கண்ணாடியில் சொருகி இருக்கு சார், அவளோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இருக்குது சார் என்றாள். பரதநாட்டிய உடையில் இருந்த தன் பெண்ணின் புகைப்படத்தை தினகர் புரியாமல் பார்க்க, பின்பக்கம் பாருங்க சார் என்றாள் அவள். பின்புறத்தில், தினகர், உனது செல்ல மகளை கடத்தி செல்கிறேன், மற்ற விபரங்களுக்கு உனது வீட்டில் உன் டெலிஃபோனுக்கு அருகில் காத்திரு என்று ஐப்ரோ பென்சிலால் எழுதப்பட்டிருந்தது. வியர்த்து போனார் தினகர். சார், போலீஸுக்கு ஃபோன் செய்யலாமா? இருடா முட்டாள், காரை எடு, முதல்ல வீட்டுக்கு போகலாம், என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். போலீஸ் கிலீஸ்னா அவன் சியாமளாவை ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சிடுவான். இருவரும் விரைந்து காரில் புறப்பட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். அரை மணி நேரம் கழித்து டெலிஃபோன் ஒலித்தது. தினகர் எடுத்தார். ஹலோ, தினகர் பேசுகிறேன். சந்தோஷம், உன் பொண்ணு சியாமளாவை நான் தான் கடத்தி வச்சுருக்கேன். காலேஜிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த பரதநாட்டிய ட்ரெஸ்லையே தூக்கிட்டு வந்துட்டேன். தூங்குறா. பாவி, எதுக்காக அவளை கடத்தின? சிம்பிள், எனக்கு பணம் வேணும், கேட்குறத கொடுத்துட்டா உன் பொண்ணை கசங்காமல் கற்போட திருப்பி அனுப்பிச்சிடுறேன். பிளாக்மெயிலா? ஆமாம், நான் ஒரு விஐபி, எனக்கு டிஐஜி வரைக்கும் தெரியும். நான் ஒரு பொறுக்கி, எனக்கு யாரையும் தெரியாது. ஆனால் ஒரு பொண்ணை, அழகான பொண்ணை, சுயநினைவு இல்லாமல் படுத்திருந்தா அவளை என்ன வேணாலும் செய்யலாம்னு தெரியும். உதாரணமாக, இப்போ என் வலது கையில் ஃபோன் இருக்குது, இடது கையால் உன் பொண்ணு கன்னத்தை தடவிக்கிட்டு இருக்கேன். நோ, எஸ். இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பை என்னன்னு விலாவரியாக சொல்லணுமா? வேணாம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 10,10,000. மை காட், காடெல்லாம் வேண்டாம், 10,10,000 உனக்கு பெரிய விஷயம் இல்லை தினகர். நீ 2 மாதத்தில் சம்பாதிப்ப. எல்லாம் விசாரிச்சிருக்கேனே. இல்லை, அவ்வளவு முடியாது. 2 லட்சம்? சி, பொண்ணோட உயிரும் கற்பும் ஊஞ்சல் ஆடுது, பேரம் பேசிகிட்டு இருக்கியே. 10,00,000 10,000 பழைய 500 ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக்கோ. உனக்கு நாளைக்கு ராத்திரி 8 மணி வரைக்கும் டைம் தர்றேன். எப்படி எடுத்துகிட்டு வந்து தரணும்னு நாளைக்கு சொல்கிறேன். போலீஸ்கிட்ட போகிறதுனா போய்க்கப்பா, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. வேறு குறுக்கு வழி யோசிச்ச முதல்ல உன் பொண்ணை கற்பழிப்பேன், அப்புறம் கழுத்தை நெரிப்பேன். வேணாம், அதெல்லாம் செஞ்சிடாத, நான் பணம் தர்றேன். என் பொண்ணை எதுவும் செஞ்சிடாத ப்ளீஸ். எனக்கு ஒரே மக, என்னால் தாங்கிக்க முடியாது. அழுவாதையா, வச்சிடு, பணம் ரெடி பண்ணு, நாளைக்கு விவரம் சொல்கிறேன். யோசனைகளோடு ஃபோனை வைத்தார் தினகர். எதுக்கும் போலீஸ்கிட்ட சொல்லிடுறது நல்லதுன்னு எனக்கு படுது என்றான் சம்பத்குமார். முட்டாள்தனமாக பேசாத, எனக்கு பணம் பெருசில்லை. போலீஸ் அவனை கண்டுபிடிச்சு மெடல் வாங்கி குத்திக்கணும்னு அவசியம் இல்லை. சியாமளா நல்லபடியாக திரும்பினா போதும் என்றார் தினகர் உறுதியாக. அத்தியாயம் 6. மறுநாள் மதியம் மீண்டும் டெலிஃபோன் அழைப்பு வந்தது. தினகர் பேசுகிறேன் என்றார் ஆர்வமாக. கேட்ட பணம் ரெடியா என்றான் ராஜா. ரெடியா, ஒரு சூட்கேஸில் போட்டு வச்சுருக்கேன். எங்கே அனுப்பி வைக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும்? அனுப்பி வைக்கிற வேலையெல்லாம் வேணாம், பெட்டியை நீயே எடுத்துக்கிட்டு வரணும். சரி, வர்றேன். சென்ட்ரல் ஸ்டேஷன் வெயிட்டிங் ஹாலில் ராத்திரி 10 மணிக்கு பெட்டியோடு வந்து உட்காந்துக்கோ. என் ஆள் ஒருத்தன் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பான். நீ போலீஸ் துணையோடு வரலன்னு அவனுக்கு நிச்சயமாக தெரிஞ்சாதான் உன்கிட்ட வந்து பேசுவான். மழை வர்ற மாதிரி இருக்குது, நெருப்பு பெட்டி கொடுங்கன்னு சொல்லுவான். சொல்லிட்டு நடந்துடுவான். அவன் பின்னாடியே வரணும். அவனோட காரில் ஏறி உட்கார்ந்தா அவன் உன்னை என்கிட்ட அழைச்சிட்டு வருவான். போலீஸ் தலையீடு இருக்கிறதா தெரிஞ்சால் உடனே எனக்கு ஃபோன் செஞ்சுடுவான். அவன் அப்படி ஃபோன் செஞ்சால் அடுத்த செகண்டே உன் பொண்ணோட எல்லா ட்ரெஸ்ஸையும் உருவிட்டு, ஐயோ சொல்ல வேணாம், சத்தியமாக நான் போலீஸ்கிட்ட போகலை, எனக்கு சியாமளா தான் முக்கியம். வெரி குட். அப்போ ராத்திரி 10 மணி, சென்ட்ரல் ஸ்டேஷன். தனியாவா?
எதிர்முனை துண்டிக்கப்பட்டதும் எனக்கென்னவோ என்று ஆரம்பித்த சம்பத்குமாரை முறைத்தார். வாயை மூடிக்கிட்டு நீ, எனக்கு தெரியும். சென்ட்ரல் ஸ்டேஷன். பயணம் துவங்குபவர்களும் பயணம் முடித்தவர்களும் டாட்டா காட்ட வந்தவர்களும் கசகசவென்று எல்லா திசைகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். ஒலிபெருக்கியில் அறிவிப்புகள் நல்ல காதுகளுக்கு மட்டும் புரிந்தன. இன்னர் சர்க்கியூட் டெலிவிஷன்களுக்கு முன்னால் முடிச்சாக நின்று விளம்பரம் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிகப்பு சட்டை போர்ட்டர்கள் பெட்டி மேல் பெட்டி வைத்து சர்க்கஸ்காரனைப் போல லாவகமாக நடந்து கொண்டிருந்தார்கள். சக்கர வண்டிகளில் செய்தித்தாள்களும் பத்திரிகைகளும் பிஸ்கட் குளிர்பானங்களும் நகர்ந்து விற்பனையாகிக் கொண்டிருந்தன. பெரிய ஹாலில் போடப்பட்டிருந்த ஏராளமான நாற்காலிகளில் காலி இருக்கைகள் தேடிச் சென்று அதில் அமர்ந்து கொண்டு நேரம் பார்த்தார் தினகர். இரவு மணி 9:55. மடிமேல் பெட்டியை வைத்து கொண்டார். 10,10,000. 10 லட்சம் சரி, அதென்ன 10,000 கொசுறு? அவருக்கு புரியவில்லை. ஹிக்கின் பாதம் ஸ்டாலில் நின்று புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்த ராஜா இப்போதும் தாடி ஒட்டி டொமினிக் நெல்சன் கெட்டப்பில் இருந்தான். அவன் கண்கள் அலைபாய்ந்தன. தினகர் அவனை கடந்துதான் உள்ளே சென்றார். வாசலில் நின்று தினகர் மட்டும் தனியாக தன் காரை ஓட்டி கொண்டு வந்ததை ஏற்கனவே கவனித்து விட்டான் அவன். இவர் மட்டும்தான் வந்திருக்கிறார். இருந்தாலும் போலீஸில் சமயோசித ஏற்பாட்டின்படி முன்னதாகவே கூட்டத்தோடு கூட்டமாக சில போலீஸ் அதிகாரிகள் பயணிகளைப் போல அங்கங்கே கலந்து நிற்கலாம். அதனால் நடந்த ராஜா ஒரு குளிர்பானம் வாங்கி மெதுவாக பருகியபடி அமர்ந்திருக்கும் தினகரை யாராவது கூர்ந்து கவனிக்கிறார்களா என்று கண்களை சுழற்றி தேடினான். 10:15 வரை வேண்டுமென்றே தாமதப்படுத்திவிட்டு அதன் பிறகு ராஜா நிதானமாக தினகரை அணுகினான். அவருக்கு அடுத்த இடம் காலியாக இருந்தது. அதில் அமர்ந்து கொண்டான். மழை வர்ற மாதிரி இல்லை, நெருப்பு பெட்டி கொடுங்க சார் என்று சிகரெட் எடுத்து உதட்டில் வைத்து கொண்டான். தினகர் புரிந்து கொண்டார். எடுத்து கொடுத்தார். பற்ற வைத்து கொண்டு திரும்ப கொடுத்தான். எழுந்து வெளிவாசலை நோக்கி நடக்க துவங்கியதும் 10 அடி இடைவெளி விட்டு தினகர் தன் பெட்டியோடு தொடர்ந்தார். வெளியே வந்தனர். பார்க்கிங் பகுதி வந்ததும் ராஜா தனது ஃபியட் காரில் அமர்ந்து முன்கதவை திறந்து விட்டான். தினகர் ஏறிக்கொண்டதும் புறப்பட்டான். என் பொண்ணு பத்திரமா இருக்காதானே? என்றான். பணம் சரியா இருக்கா? உங்கள் முதலாளி கேட்டபடி கொண்டாந்துருக்கேன். அவர் பேர் என்ன? டொமினிக் நெல்சன். இப்போ எங்கே போகிறோம்? அசோக் நகரில் அவரோட வீட்டுக்கு. சியாமலா அங்கே தான் இருக்காளா? ஆமாம். சாப்பிட்டாளா? கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக வரியா என்றான் எரிச்சலாக. அசோக் நகரில் அந்த தனி வீட்டின் முன்னால் காரை நிறுத்தினான் ராஜா. நடந்தான். வாசல் கதவை சாவி போட்டு திறந்தான். எதுவும் புரியாமல் உள்ளே நுழைந்தார் தினகர். அவர் உள்ளே வந்ததும் கதவை சாத்தினான் ராஜா. மாடிக்கு வந்தான். அந்த பெரிய குளிர் அறையின் கதவை திறந்ததும் ஒரு நாற்காலியுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்த சியாமலா நிமிர்ந்து பார்த்தாள். கத்த முடியாமல் அவள் வாயில் பிளாஸ்டரி ஒட்டப்பட்டிருந்தது. அவளை பார்த்ததும் தினகர் ஓட்டமாய் ஓடி, எம்மாடி, எப்படி அம்மா இருக்க? அவளின் கட்டுகளை அவிழ்க்கப் போனார். 1 நிமிஷம் என்றான் ராஜா. அந்த அறையின் கதவை சாத்திவிட்டு வந்து, இன்னும் கணக்கு தெரியலையே, அதுக்குள்ளே பாசம் உடைப்பு எடுத்துக்கிட்டா எப்படி என்றான். இந்தா நீ கேட்ட பணம் சரியா இருக்கான்னு பார்த்துக்க. எங்கே உன் முதலாளி? ராஜா பெட்டியை வாங்கி திறந்து பார்த்தான். கட்டுகளை கலைத்து பார்த்தான். சில கட்டுகளை சோதித்து பார்த்தான். பெட்டியை மூடினான். இந்த நாற்காலியில் வந்து உட்காரியா தினகர்? நான் தான் முதலாளி தொழிலாளி எல்லாம். ஃபோனில் பேசினது நான் தான். உட்காரு சொல்கிறேன். எதுக்கு? கேள்வியே எனக்கு பிடிக்கிறதில்ல என்ற ராஜா தன் பாக்கெட்டில் இருந்து சிறிய பிஸ்டல் எடுத்து அவரை நோக்கி நிமிர்த்தினான். இப்போ உட்காரியா? வெளவெளுத்து போன தினகர் சுழலும் மின்விசிறிக்கு அடியில் இருந்த அந்த கை வைக்காத நாற்காலியில் அமர்ந்தார். கேட்ட பணம் கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன இதெல்லாம்? அது அபராதம், இது நிஜமான தண்டனை என்ற ராஜா ஒரு நீளமான கயிறை எடுத்து அவரை அந்த நாற்காலியோடு சேர்த்து கட்டினான். கைகள் இரண்டையும் சேர்த்து சிறிய கயிற்றால் தனியாக கட்டினான். என்ன செய்கிற? ஒன்றுமில்லை, ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் என்ற ராஜா மேஜையின் டிராயரை திறந்து சிறிய கிளாஸ் பாட்டில் எடுத்து வந்தான். கண்ணாடி ஃபில்லர் குச்சியும் எடுத்தான். எனக்கு டைல்யூட் பண்ணாததா வேணும்னு அலைஞ்சேன், ஆனால் டைல்யூட்டட் தான் கிடச்சிது என்றான். என்ன அது? ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், தமிழில் கந்தகாமிலம். இதில் 2 சொட்டு எடுத்து உன்னோட வலது கண்ணில் ஒரு சொட்டு, இடது கண்ணில் ஒரு சொட்டு விட போகிறேன், அவ்வளவுதான். ஃபில்லர் குச்சியை கிளாஸ் பாட்டில் திறந்து உள்ளே விட்டு சில சொட்டுக்கள் விரல் அழுத்தி எடுத்துக்கொண்டான் ராஜா. திகிலில் உறைந்து போய் எதுவும் செய்ய இயலாமல் சியாமலா பார்த்து கொண்டிருந்தாள். வியர்த்து போன தினகர், என்னப்பா இது விளையாட்டு? எதுக்கு? அதான் 10 ரூபா கூட குறைக்காமல் கொண்டு வந்திருக்கேனே. அவர் தவிக்க தவிக்க அருகில் வந்தான். அவர் காதுக்கு மட்டும் கேட்கும்படியாக மிக மிக குரலை குறைத்து கொண்டு சொன்னான். என்னத்துக்காக அன்னைக்கு பார்க்கணும், என்னத்துக்காக இப்போ பதறணும்? சாரதா ஞாபகம் இருக்காப்பா தினகரா? உங்கள் ரூமில் சமைச்சு வச்சிட்டு இருந்தாளே புண்ணியவதி, எங்கள் அம்மாடா. ஆபாசமாக படம் எடுத்து அதனால் தற்கொலை பண்ணிக்க வச்சிட்டிங்களேடா. ஆனால் சட்டத்திலேருந்து தப்பிச்சிட்டிங்க. இப்போ நானும் அதே மாதிரி தான். சட்டத்துக்கிட்ட இப்போதைக்கு மாற்றதா இல்லை. எங்கள் அம்மாவை அலங்கோலமாக பார்த்த கண்ணை விட்டு வைக்கலாமா? தினகரை பதில் பேச விடாமல் சட்டென்று ஒரு கையால் அவரின் முகத்தை தன் மார்புடன் சேர்த்து அழுத்தி பிடித்து கொண்டு அவர் கதற கதற கத்த காதில் வாங்காமல் 2 கண்களிலும் அமிலத்துளிகளை சிந்தினான்.
தினகர் மிக பெரிதாக ஓலமிட்டார். கைகள் கட்டப்பட்டிருக்க, உடம்பு நாற்காலியோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்க, நாற்காலியோடு கீழே சரிந்து அலறினார். வாய்விட்டு சிரித்தான் ராஜா. சியாமளாவிற்கு மயக்கமே வந்து தலை சாய்ந்து விட்டது. அடுத்து சுழல்கிற மின் விசிறியை அணைத்தான். மற்றொரு கயிறு எடுத்துக்கொண்டு உயரமான ஸ்டூலை போட்டு ஏறி ஒரு முனையை மின்விசிறியுடன் கட்டினான். மற்றொரு முனையில் சுருக்கு கயிறாக அமைத்தான். அலறி துடித்து கொண்டிருந்த தினகரை நாற்காலியோடு சேர்த்து நிமிர்த்தினான். 2 கண்களும் ரணமாகியிருந்தன. உடம்பை நாற்காலியோடு சேர்த்து கட்டியிருந்ததை மட்டும் பிரித்தான். தினகர், இனிமே உனக்கு உன் கண் கிடைக்காது. கண் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணுமா? அதனால் அப்படியே நாற்காலி மேலே எழுந்திரிச்சு நில்லு. 3 என்றதுக்குள்ளே எழுந்திரிச்சு நிற்கலன்னா மூஞ்சிலேயே சுடுவேன். தினகர், வேணாம் வேணாம் என்று அலறிக்கொண்டே அவசரமாக நாற்காலி மேல் ஏறி நின்றார் தினகர். ஸ்டூல் மேல் ஏறின ராஜா தூக்கு கயிறை சட்டென்று அவரின் கழுத்தில் மாட்டிவிட்டான். ஐயோ என்றார். ஐயோவாவது அப்பாவாவது, இப்போ நாற்காலியை நீயே உதைச்சி தள்ளுறியா, இல்லை நான் உதைச்சி தள்ளட்டுமா? வேணாம், இன்னும் 10 லட்சம் தர்றேனே. எங்கள் அம்மாவை தர முடியுமாடா ராஸ்கல் என்ற ராஜா படீர் என்று அந்த நாற்காலியை உதைத்து உருட்ட விழுக்கென்று சுருக்கு கயிறு அவரின் கழுத்தை இறுக்கியது. கால்களை உதைத்து கொண்டு துடித்த தினகர் வினாடிகளில் நாக்கும் விழிகளும் பிதுங்க இறந்து போனார். ராஜா அடுத்து சியாமளாவிடம் வந்தான். அவள் வாயில் ஒட்டப்பட்டிருந்த பிளாஸ்திரியை பீத்தான். அந்த வழியிலேயே மயக்கம் தெளிந்தவள் தன் தந்தை தூக்கில் தொங்குவதை பார்த்து அலறினாள். அவரை என்ன செஞ்ச? கொலை செஞ்சேன். ஏன்னு காரணம் அவருக்கு தெரியும், அவருக்கு மட்டும் தெரியும் என்ற ராஜா டெலிஃபோனை எடுத்து, இந்த இடத்தோட அட்ரஸ் சொல்கிறேன், இங்கே என்ன நடந்ததுன்னு போலீஸுக்கு சொல்லுமா என்றவன் டயலில் 100 அழுத்தி ரிசீவரை அவளுக்கு நீட்டினான். போலீஸ் கண்ட்ரோல் ரூம் என்று குரல் வந்ததும் சியாமளா படபடப்பாக அவன் சொன்ன விலாசத்தை சொல்லி, உடனே வாங்க சார், என்னை கடத்தி வந்து கட்டி போட்டிருக்கான் ஒருத்தன், எங்கள் அப்பாவை கொலை செஞ்சிட்டான் என்றாள் அழுகையோடு. ரிசீவரை பிடுங்கி வைத்துவிட்டு எழுந்தான் ராஜா. துப்பாக்கியை பேண்ட் பைக்குள் சொருகி கொண்டான். போலீஸ் வந்து உன்னை விடுவிச்சிடும் கண்ணு. என் வேலைக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். பை நீ நேற்று உங்கள் காலேஜில் நல்லா பரதநாட்டியம் ஆடின என்று புறப்பட்டான். அடுத்த சில வினாடிகளில் அவன் தனது காரில் சாலையில் விரைந்து கொண்டிருந்தான். காரை செலுத்தியபடியே ஆங்கில பேப்பரில் வீடு வாடகைக்கு பகுதியை நடுநடுவில் படிக்கத் தொடங்கினான். அத்தியாயம் 7. ஃபாதர் மெல்கியூ டெலிஃபோன் ஒலித்தபோது இரவு உறங்குவதற்கு முன்பாக செய்யும் பிரேயரை மண்டி போட்டு செய்து கொண்டிருந்தார். பிரேயரை முடித்து கொண்ட பிறகுதான் எழுந்து வந்து டெலிஃபோனை எடுத்து கர்த்தர் இல்லம் என்றார். வணக்கம் ஃபாதர், மெல்கியூ இருக்காரா என்று அடையாளம் தெரியாத ஆண்குரல் கேட்டது. மெல்கியூ தான் பேசுகிறேன். ஃபாதர், உங்களோட கர்த்தர் இல்லத்தோட கட்டிடத்துக்கு நிதிக்கு நான் ஒரு பெரிய தொகை கொடுக்க விரும்புகிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மன்னிக்கணும் ஃபாதர், இந்த தர்ம காரியத்தில் எனக்கு விளம்பரம் தேடிக்க நான் விரும்பலை. என்னை அடையாளம் காட்டிக்க விரும்பலை. நான் 10 லட்சம் டொனேட் பண்ண நினச்சேன். அவ்வளவு பெரிய தொகையா? ஜீசஸ், இதில் என்னை பொறுத்த வரைக்கும் பிரமிப்பு இல்லை ஃபாதர். எனக்கு அது பெரிய தொகை இல்லை. உங்கள் ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு தபால் பெட்டி வச்சு பூட்டி வச்சுருக்கீங்களே, அதை திறந்து பாருங்கள் ஃபாதர். வச்சிடுறேன் ஃபாதர். ஃபாதர் மெல்கியூ ஃபோனை வைத்துவிட்டு பதட்டமாக சாவி கொத்துடன் தனது அலுவலக கட்டிடத்திற்கு நடந்தார். அதன் வாசலில் தபால்களுக்காக வைத்திருந்த இரும்பாலான பெட்டியை திறந்ததும் உள்ளிருந்து சரிந்து கீழே விழுந்தன 100 ரூபாய் நோட்டுக்கட்டுகள். ஃபாதர் மெல்கியூவின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அத்தனை கட்டுகளையும் அடுக்கி எண்ணி பார்க்க 10 லட்சம் இருந்தது. ஃபாதருக்கு இது கனவா உண்மையா என்பதே புரியவில்லை. காலையில் செய்தித்தாள்களில் சூடாக செய்திகள் வந்திருந்தன. கொட்டாய் விட்டபடி காப்பி சாப்பிட்டபடி படித்து பார்த்தான் ராஜா. தொழிலதிபர் நூதனமான முறையில் கொலை. தினகர், வயது 50, ஒரு முக்கிய தொழிலதிபர். அவர் மகள் சியாமளா கல்லூரி மாணவி. நேற்றைக்கு முன்தினம் சியாமளா ஒரு மர்ம ஆசாமியால் கடத்தப்பட்டார். தினகருக்கு 10 லட்சம் 10,000 பணம் கேட்டு மிரட்டல் ஃபோன் வந்தது. போலீஸுக்கு விபரம் தெரிவித்தால் மகளுக்கு தீமையாக முடியலாம் என்று நினைத்த தினகர் கேட்ட பணத்துடன் சொன்ன இடத்திற்கு சென்றார். அங்கிருந்து அவன் ஒரு காரில் அசோக் நகரில் உள்ள ஒரு தனி வீட்டுக்கு அழைத்து சென்று பணத்தை பெற்றுக்கொண்டதோடு இல்லாமல் கட்டி போட்டு கண்களில் அமிலமிட்டு கொடுமைப்படுத்தி அதன் பிறகு தூக்கு கயிற்றில் துப்பாக்கி முனையில் மிரட்டி தொங்கவிட்டு கொலை செய்திருக்கிறான். சியாமளாவை எதுவும் செய்யாமல் சென்று விட்டான். தகவல் கிடைத்ததும் போலீசார் விரைந்தனர். கொலைகாரனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள். இன்ஸ்பெக்டர் நியூட்டன் தலைமையிலான குழு புலன் விசாரணைகளில் இறங்கியுள்ளது. சிரித்து கொண்ட ராஜா பேப்பரை மடக்கி போட்டுவிட்டு தொலைபேசியை எடுத்து ஒரு குறிப்பிட்ட எண்ணை தொடர்பு கொண்டான். வணக்கம் சார், டி நகரில் 4 பெட்ரூம் தனி வீடு, ஏசி, ஃபோன் வசதியோடு வாடகைக்கு இருக்கிறதா? உங்கள் விளம்பரத்தை பேப்பரில் பார்த்தேன். வீடு பார்க்க வரலாமா சார்? எப்போ வரலாம்? 10 மணிக்கு மேலே வாங்க. உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் ராஜா. ஒரு வினாடி யோசித்து விட்டு, பெத்த பெருமாள் சார், வெஜிடேரியன் சார், வீட்டை சுத்தமாக வச்சுருப்பேன். எனக்கு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ், குடும்பம் ஹைதராபாத்தில் இருக்குது. இங்கே மெட்ராஸில் செட்டில் ஆகலாம்னு நினச்சேன். நேரில் பேசிக்கலாம் சார். வீடு உங்களுக்கு பிடிக்கணும். நான் சொல்கிற அட்வான்ஸ், வாடகை இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும். அட்வான்ஸ் பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. எவ்வளோ வேணும்னாலும் கேளுங்க, கொடுத்துட்டு இந்த பக்கம் கலெக்ட் பண்ணிவிடுவேன். ஐ மீன் என் பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட. சரி, 10 மணிக்கு வரேன் சார். ஃபோனை வைத்த ராஜா பீரோவை திறந்தான். பேப்பர் மோல்டிங் தலைகளில் 4-5 இருந்தன.
ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான விக்குகள், மேசைகள், தாடிகள் ஒட்டி வைக்கப்பட்டிருந்தன. யோசித்தான், இந்த முறை என்ன மாதிரி வேஷம் போடலாம்? அத்தியாயம் 8. அழுது அழுது முகம், மூக்கு எல்லாம் மிகவும் சிவந்து போய் ஆனாலும் அழகாய்த்தான் இருந்தாள் சியாமளா. அவள் அருகில் சம்பத்குமார் நின்று கொண்டிருந்தான். எதிரே குடித்து முடித்த காப்பி கோப்பையை வைத்துவிட்டு நிமிர்ந்த இன்ஸ்பெக்டர் நியூட்டன் தனது ஃபைலை திறந்து, மேடம், நீங்கள் சொன்ன அடையாளங்களை வச்சு கம்ப்யூட்டர் வரைஞ்சிருக்கிற இந்த படத்தை பாருங்க. அவன் இந்த மாதிரி இருப்பானா என்றார். சியாமளா வாங்கி பார்த்தாள். கிட்டத்தட்ட பொருந்தது சார். இன்னும் கொஞ்சம் நீளமான முகம், காது உள்பக்கம் லேசா மடங்கி இருக்கும். இவ்வளவு அடர்த்தியான புருவம் இல்லை. அவள் சொன்ன மாற்றங்களையெல்லாம் நியூட்டனின் அருகில் நின்று கொண்டிருந்த பெண் சப் இன்ஸ்பெக்டர் லேகா குறிப்பெடுத்து கொண்டாள். சம்பவம் நடந்து 2 நாளாச்சு. இந்நேரம் நீங்கள் அவனை கைது செஞ்சிருப்பீங்கன்னு நினச்சோம் என்றான் சம்பத்குமார். இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. தினகர் தப்பு செஞ்சிட்டார். காலேஜில் கடத்தப்பட்டதுமே எங்ககிட்ட வந்திருக்கலாம். எங்களை அலட்சியப்படுத்தியிருக்க வேண்டியதில்லை. சென்ட்ரல் ஸ்டேஷனில் மஃப்டியில் ஆட்களை போட்டு அவனை அப்சர்வ் செய்திருக்க முடியும். அவனை அவனுக்கே தெரியாமல் ரகசியமாக ஃபாலோ செய்திருக்கவும் முடியும். என் உயிருக்கு ஏதாவது நடக்கும்னு அப்பா பயப்பட்டிருக்கார் சார். இந்த கேஸ் கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும் மேடம். பணத்துக்காக உங்களை கடத்தினான்னு சிக்கல் இல்லாமல் தீர்மானிக்க முடியலை. பணம் தான் குறின்னா உங்கள் அப்பாவை கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? கண்ணில் ஆசிட் விட்ட குரூரத்துக்கு அர்த்தம் புரியலை. அவர்கிட்ட மட்டும் கிசுகிசுப்பாக பேசினதா சொல்கிறீங்க. கொலை செஞ்ச காரணம் உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரியும்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்போ ஏதோ ஒரு நீண்ட நாள் பகை பழி வாங்கிட்டான். பணம் பறிக்கிறது, பழி வாங்கிறது ரெண்டையும் நிறைவேற்றியிருக்கான். ரொம்ப சாமர்த்தியமாக. யோசிச்சு பார்த்தீங்களா மேடம்? உங்கள் அப்பாவுக்கு பகைன்னு யாரை நினைப்பீங்க? அப்படி என்னால் யாரையும் நினைக்க முடியலை. உங்கள் அப்பாவோட ஆஃபீஸில் இன்றைக்கி மத்தியானம் அத்தனை ஸ்டாஃபையும் தனித்தனியாக விசாரிக்கிறதா இருக்கேன். சம்பத்குமார், அப்போ நீங்களும் அங்கே இருந்தால் உதவியாக இருக்கும் என்று எழுந்தார் நியூட்டன். சரி சார் என்றான் சம்பத்குமார். நியூட்டனும் லேகாவும் வெளியில் வந்து ஜீப்பில் ஏறிக்கொண்டதும் டிரைவர் ஸ்டார்ட் செய்து புறப்பட்டார். யோசனையில் இருந்த நியூட்டன், கொஞ்சம் பெக்குலியரான கேஸ் லேகா. கொலைகாரனை பற்றி நமக்கு என்னென்ன தகவல் தெரியும்? வரிசையாக சொல்லுங்க என்றார். அவன் பேர் டொமினிக் நெல்சன். அது பொய்யான பேர். வீட்டுக்காரனோட போட்ட வாடகை அக்ரிமெண்ட்டில் ஒரு பாம்பே அட்ரஸ் கொடுத்துருக்கான். விசாரிச்சாச்சு, அது ஒரு பொய்யான அட்ரஸ். வீட்டுக்காரன்கிட்ட அவன் சொன்ன அத்தனையும் அக்மார்க் ரீல்கள். இந்த கடத்தல் நாடத்துக்காகவும் கொலைக்காகவுமே அந்த அசோக் நகர் வீட்டை வாடகைக்கு பிடிச்சிருக்கான். அப்புறம் அவன் ஃபியட் கார் வச்சுருக்கான். அதில் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்னு பேப்பர் ஒட்டியிருக்கும். உண்மையிலேயே அது புதுக்காராக இருக்கலாம். இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற நம்பர் மேலே இவனே அந்த பேப்பரை நம்மை மிஸ்லீட் பண்ணுறதுக்காக ஒட்டியிருக்கலாம். எனவே அந்த காரை பற்றி நம்ம பிரதீப் குமார் ஒரு பக்கம் தீவிரமாக விசாரிச்சிட்ருக்கார். அப்புறம் அவன் தன்னோட கைரேகைகளை மறைக்கிறதுக்காக எந்த முயற்சியும் எடுத்துக்கல சார். அந்த வீட்டில் நமக்கு எக்கச்சக்கமான கைரேகைகள் கிடச்சிருக்கு. அனலைஸ் பண்ணி பார்த்ததில் ரெக்கார்ட்ஸில் இல்லாத புது குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க என்றாள் லேகா. அப்புறம் சியாமளா சொன்ன அவனோட அடையாளங்கள். எனக்கு என்னவோ எப்போ அவனோட பேர் விலாசம் எல்லாம் பொய்யா இருக்கோ அதனால் அவனோட அடையாளத்தையும் பொய்யா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பான்னு தான் தோணுது. இயற்கையான தாடியா எனக்கு தெரியல, ஒட்டுத்தாடி தான். ரைட். அவன் ஏன் பழி வாங்கினான்? தெரியல சார். தினகர் வீட்டில் சோதனை போட்டுட்டோம். ஒரு க்ளூவும் கிடைக்கல. இந்த கேஸில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டிலும் ஒன்றும் பெருசாக உதவி இல்லாமல் போச்சு. அதே மாதிரி போலீஸ் நாயும் ஹெல்ப் பண்ணலை. கொஞ்சம் நட்டு கலண்டவனாக இருப்பானா? 10,10,000 என்ன கணக்கு என்றார் நியூட்டன். இருக்கலாம் சார், ஆனால் நல்ல கிரிமினல் பிரெயின் என்று சிரித்தாள் லேகா. சிரிக்காதீங்க லேகா. சிரிக்கிறப்ப அப்படியே என் பொண்டாட்டி சிரிப்பு மாதிரி இருக்குது. ஆனால் அவளை சிரிக்க பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவளோட வெளியில் போகிறதுக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பேன். திடீர்னு வேலை வந்து அது கேன்சல் ஆகிடும். இங்கே ரவுடிங்களை மிரட்டுன்னு மிரட்டிட்டு வீட்டில் போய் மண்டி போடாத குறையாக கெஞ்சணும் என்றார் நியூட்டன் பெருமூச்சு விட்டபடி. அத்தியாயம் 9. ஹேண்ட்ஸ்அப். அவன் கையில் இருந்த துப்பாக்கி ஸ்திரமாக எதிரியின் மார்பை குறிபார்த்தது. ஆனால் கருப்பு கண்ணாடி அணிந்தவன் அதற்கெல்லாம் பயப்பட்டது போல தெரியவில்லை. அலட்சியமாக ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு நிதானமாக நடந்து வந்தான். வராதே, நில்லு, சுட்டுடுவேன். தைரியம் வேணும்பா கண்ணு அதுக்கெல்லாம். அருகில் வந்து நடுங்கி கொண்டிருந்த அவன் கையிலிருந்து துப்பாக்கியை வாங்கி தூரமாக இருந்துவிட்டு, 1 நிமிஷம் ஒத்தி வச்சா வாழ்க்கை பூரா சந்தோஷம். கட் இட் என்றார் டைரக்டர் வினோத். கேமராவுக்கு அருகில் இருந்து லைட்ஸ் ஆஃப் என்றவர் கருப்பு கண்ணாடிக்காரனிடம் வந்து, என்னப்பா டயலாக் சொதப்பிட்டியே, 1 நிமிஷம் எதை ஒத்தி வைக்கிறது? கோபத்தை சார். அதை யார் சொல்கிறது? டப்பிங்கில் மண்டையை உடச்சிக்கணுமா? சரி, அது வரைக்கும் ஷார்ட் ஓகே. இந்த டயலாக் மட்டும் கட் பண்ணி க்ளோஸில் எடுத்துக்கிறேன் என்ற வினோத் காமிராமேனிடம் க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு லைட்டிங் பண்ண சொல்லிவிட்டு தனது நாற்காலியில் வந்து அமர்ந்து கொண்டார். அடுத்த நாற்காலியில் அமர்ந்திருந்த நிருபர் குடித்து கொண்டிருந்த ஸ்பிரிட்டை கீழே வைத்துவிட்டு பேனாவை திறந்து கொண்டார். இந்த படத்தோட கதை என்ன சார்? ஆக்ஷன் படம். ரிவெஞ்சு சப்ஜெக்ட் தான். தங்கையை கற்பழித்தவனை பழி வாங்குற மாதிரியா? நோ, அம்மாவோட சாவுக்கு காரணமானவங்கள பழி வாங்குற மாதிரி சென்டிமெண்ட்ஸு நிறைய இருக்குதுல்ல. சார், உங்களுக்கு ஃபோன். அக்கா பேசுகிறாங்க. உதவியாளன் வந்து சொல்ல எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிவிட்டு எழுந்து ஃப்ளோரில் உள்ள ஃபோனுக்கு சென்றான் வினோத். ஹலோ வினோத். என்ன ஜானகி என்றார்.
மணி 5:30 ஆச்சுங்க. 7 மணிக்கு ரிசப்ஷன். நீங்கள் எப்போ வீட்டுக்கு வந்து குளிச்சு புறப்படுறது? இங்கே சீன் முடியலை. பாம்பே ஆர்டிஸ்ட்டு ராத்திரி புறப்படுறார். அவர் சம்மந்தப்பட்ட சீன் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 7-8 ஷார்ட்ஸ் இருக்குமா? எப்படியும் 8 ஆகிடும். சாரி, நான் வரல. நீ மட்டும் ரிசப்ஷன் போயிட்டு வந்துடுறியா? நினச்சேன். கடைசியில் நைஸாக கலந்துடுவீங்களே. என்ன பண்ணுறது ஜானகி, என் தொழில் அப்படி. வண்டி அனுப்பட்டுமா? வேணாம், நான் போய்க்கிறேன் டாக்ஸை பிடிச்சு. சாரி ஜானகி, யூ ஹாவ் டு பேர் வித் மீ. வினோத் ஃபோனை வைத்துவிட்டு வந்து நிருபரின் மற்றொரு கேள்விக்கு பதில் சொன்னபோது, சார் ஷாட் ரெடி என்றார்கள். எழுந்து சென்று அந்த ஷாட் முடித்து அடுத்த ஷாட்டிற்கு ட்ராலி ட்ராக் போட சொல்லி திரும்பி நிருபரை வேலை முடித்து அனுப்பினார் வினோத். உதவியாளர் கொடுத்த பிஸ்கட்டை வாங்கி கடித்தார். எக்ஸ்கியூஸ் மீ என்று வந்தார் இன்ஸ்பெக்டர் நியூட்டன். அமர்ந்தார். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். தினகர் கொலை கேஸ் நான் தான் விசாரிச்சிட்டு இருக்கேன். பேப்பரில் எனது நண்பரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன்னு நீங்கள் 4 பக்கம் விளம்பரம் கொடுத்துருந்தீங்க. அதனால் உங்கள் நண்பர் பற்றி உங்களையும் விசாரிக்கலாம்னு வந்தேன். ஒத்துழைக்கணும் நீங்கள். என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சார். தினகர் ஏதோ ஒரு சொந்த காரணத்தினால பழிவாங்கப்பட்டிருக்காருன்னு நிச்சயமாக தெரியுது. அது என்னன்னு தெரியல. கொலை செஞ்சவன் எந்த வகையில் அவரால் பாதிக்கப்பட்டவன்னு புரியாமல் இருக்குது. அவருக்கு பகையாளின்னு நீங்கள் யாரை சொல்வீங்க சார்? சார், தினகர் எனக்கு நண்பன் தான். காலேஜில் சேர்ந்து படித்தோம். அப்பையிலேருந்து பழக்கம். ஆனால் அப்புறம் அவங்கவுங்க துறையில் பிஸி ஆகிட்டோம். அதனால் எங்கள் பழக்கம் ஃபோன்லேயே முடிஞ்சிடுச்சு. சந்திக்கிறதே அபூர்வமாயிடுச்சு. அவன் ஏதாச்சும் தொழில் தொடங்குனா நான் அந்த விழாவுக்கு போவேன். என்னோட பட பூஜைக்கு அவர் வருவார். இப்படி எங்கள் நட்பு ஃபார்மல் ஆகிடுச்சு. உட்கார்ந்து பர்சனலாக மனம் விட்டு பேசிக்கிறதுக்கான நேரமோ சந்தர்ப்பமோ பல வருஷங்களாக அமையலை. அதனால் அவரோட பர்சனல் விஷயங்களை சொல்ல தெரியல. பொதுவாக அவர் அமைதியான டைப்பு தான். நியூட்டன் மேலும் கேள்விகள் கேட்டு பதில்கள் பெற்றார். ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் சரம் சரமாக வர்ண விளக்குகள் தொங்கின. மெல்லிசை குழு ஒன்று மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் எனக்குத்தான் என்று பாடிக்கொண்டிருக்க எல்லோருடைய உதடுகளும் திறந்த நிலையில் இருந்தன. தனது காரில் வந்து நிறுத்தி இறங்கினான் பெத்த பெருமாளாக அடையாளம் மாறியிருந்த ராஜா. காதுகளை மறைக்கும்படியாக ஏராளமான தலைமுடி, முனைகள் கீழ்நோக்கிய அடர்த்தியான மீசை. ரிசப்ஷன் ஹாலுக்குள் பரபரப்பாக நுழைந்தான். நாற்காலியில் அமர்ந்திருந்த பெண்களில் தேடி வினோத்தின் மனைவியை கண்டுபிடித்தான். வேகமாக அவளிடம் வந்து நின்றான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் சினியுகா கம்பெனியோட ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் தனியாக சொல்லணும் என்றான் படபடப்பாக. ஜானகி உடனே தன் நாற்காலியை விட்டு எழுந்து பட்டுப்புடவை சரசரக்க நடந்தாள். இருவரும் அதிக கூட்டம் இல்லாத ஒரு தனிமைக்கு வந்ததும் ராஜா சொன்னான், அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க. ஏவிஎம்மில் ஷூட்டிங்கில் இருந்த டைரக்டர் வினோத்துக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஐயோ, என்னாச்சு? 3kV லைட் ஒன்று வெடிச்சிடுச்சு. டைரக்டருக்கு 2-3 காயம். ஷூட்டிங்கை நிறுத்திட்டு அவரை விஜயா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. உங்கள் கார் டிரைவரை காணோம். அதனால் நான் கம்பெனி காரை எடுத்துக்கிட்டு வந்தேன். வரீங்களா? போகலாம்ப்பா, வாசலில் வெயிட் பண்ணு, ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் என்றாள் ஜானகி. கல்யாண மண்டபத்தின் வாசலுக்கு வந்த ராஜா லேசான பதட்டத்துடன் காத்திருந்தான். உள்ளே அலுவலகத்தில் உள்ள ஃபோன் மூலம் ஏவிஎம்மிற்கு ஃபோன் செய்து விபத்து நடந்தது உண்மையா என்று இவள் விசாரித்தால் என் குட்டு உடைந்துவிடும். ஆனால் இவள் என் வார்த்தைகளை பரிபூர்ணமாக நம்பியதாகத்தான் தெரிகிறது. டென்ஷன் ஆகிவிட்டாள். இந்த சமயத்தில் செய்தியை உறுதி செய்ய கொள்ள வேண்டும் என்று தோன்றாது. சைக்காலஜி. ஒரே நிமிடத்தில் வேகமாக வெளியே வந்தாள் ஜானகி. போகலாம்ப்பா என்றாள். அவளை தனது ஃபியட் காரில் பின்புறம் ஏற்றி ஸ்டார்ட் செய்து புறப்பட்ட ராஜா தனக்குள் சிரித்து கொண்டான். அத்தியாயம் 10. டைரக்டர் வினோத் வீட்டிற்கு வந்தபோது இரவு மணி 10:15. கதவு திறந்த வேலைக்காரனிடம் அம்மா தூங்கிட்டாங்களா என்று கேட்டுக்கொண்டே நுழைந்தார். அம்மா கல்யாண ரிசப்ஷனுக்கு போனவங்க இன்னும் வரலீங்களே. இன்னும் வரலையா? வாட்சை பார்த்த வினோத் கவலைப்பட்டார். தன் அறைக்கு வந்து உடைமாற்றி கொண்ட போது டெலிஃபோன். ஹலோ டைரக்டர் வினோத் ஸ்பீக்கிங். ஹியர் பெத்த பெருமாள் ஸ்பீக்கிங். உன்னோட ஒய்ஃபு ஜானகியை கல்யாண ரிசப்ஷனில் இருந்து கடத்திட்டு வந்து என் கஸ்டடியில் வச்சுருக்கேன் டைரக்டர். இதான் கதை சுருக்கம். வாட்? அதிர்ந்தான் வினோத். டைரக்டர் சார், இப்போ சீன் என்னன்னா, உங்கள் ஒய்ஃப் மயக்கத்தில் கிடக்குறாங்க. பக்கத்தில் நான் உட்கார்ந்து உங்கள் கூட டெலிஃபோனில் பேசுகிறேன்னா, சாரி மிரட்டுறேன்னா, எதுக்கு வளவலா? வினோத், உன் மனைவியோட உயிருக்கு விலை வச்சுட்டேன். 10,15,000 பணம் ரெடி பண்ணுறதுக்கு 24 மணி நேரம் டைம் தர்றேன். நாளைக்கு ராத்திரி பணத்தோட 10 மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணு. என் ஆள் வருவான். மழை வர்ற மாதிரி இல்லை? நெருப்பு பெட்டி கொடுங்கன்னு கேட்பான். அவனை ஃபாலோ பண்ணு. உன் ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வருவான். நீ போலீஸ்கிட்ட தாராளமாக சொல்லலாம், உன் ஒய்ஃப் உயிர் பற்றி அக்கறை இல்லைன்னா. நீ பணத்தோட வர்றப்ப போலீஸ் தலையீடு இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தா உன் ஒய்ஃபு பணமாக தான் உங்கள்கிட்ட திரும்பி வருவா. பணத்தை பழைய 500 ரூபாய் நோட்டாக எடுத்துக்கிட்டு வா. ஓகே? வினோத்திற்கு வியர்த்தது. கையில் இருந்து ரிசீவர் நழுவி விழ இருந்தது. படபடப்பாக கட்டிலில் அமர்ந்தார் வினோத். யார் இந்த பெத்த பெருமாள்? எப்படி கடத்தினா? வெறும் பணத்திற்காக நடக்கும் கடத்தல் தானா? தினகரின் மகளையும் இப்படித்தானே கடத்தி வைத்து மிரட்டியிருக்கிறான் அந்த கொலைகாரன். கடைசியில் பணத்தையும் பெற்றுக்கொண்டு அவனையும் கொன்றானே, அதே ஆசாமி தானா? அவனிடம் 10,10,000 கேட்டான்.
என்னிடம் 10,15,000 கேட்டிருக்கிறான். அதே ஆசாமி தானா? எனக்கும் தினகருக்கும் பொதுவான எதிரி யார் இருக்கிறார்கள்? 2 பேரும் சேர்ந்து யாருக்கு என்ன துரோகம் செய்தோம்? வினோத் யோசித்து பார்த்தபோது கல்லூரியில் படித்த காலத்தில் உடன் படித்த ரஞ்சித் குமாரின் திட்டத்திற்கு உடந்தையாய் இருந்தது நினைவுக்கு வந்தது. 3 பேரும் வீடு எடுத்து தங்கியிருந்த போது சமைக்க வந்த சாரதா மீது மோகம் கொண்டதும், திட்டமிட்டதும், இறுதியில் சாரதா தற்கொலை செய்து கொண்டதும் நினைவுக்கு வந்தது. ரஞ்சித் குமாரின் உறவுக்கார பெண் செல்லம்மாள் அந்த பழியில் சிக்காமல் 3 பேரையும் காப்பாற்றியதும் நினைவுக்கு வந்தது. அந்த பிரச்சனை தான் அன்றைக்கு சுலபமாக முடிந்துவிட்டதே. அது இந்த கடத்தல் சம்பவங்களுடன் எப்படி தொடர்பு படுத்துவது? இப்போது என்ன செய்யலாம்? போலீஸை அழைப்பதா? அழைத்து எதை எதை சொல்லுவது? போலீசிடம் நான் தொடர்பு கொண்டதை அவன் அறிந்தால் ஜானகியை கொலை செய்து விடுவானே. அவன் சொல்படி கேட்டு பணத்தோடு சென்றால் தினகருக்கு நேர்ந்த கதி எனக்கும் ஏற்படுவது நிச்சயம். பணம் பறித்து கொண்டு என்னையும் தீர்த்து விடுவான். என் மனைவியின் உயிர் முக்கியம், அதைவிட என் உயிர் முக்கியம். தீர்மானத்திற்கு வந்த வினோத் தொலைபேசி எடுத்தார். இன்ஸ்பெக்டர் நியூட்டன் இருக்காரா? ப்ளீஸ் சார், நீங்கள் உடனே வர முடியுமா என்று விட்டு வைக்கும் முன், தயவு செஞ்சு மஃப்டியில் வாங்க. சற்று யோசித்த வினோத் தனது டெலிஃபோன் டைரக்டரை புரட்டி ரஞ்சித் குமாரின் அண்ணனை பிடித்து தொடர்பு கொண்டான். ஹலோ, ரஞ்சித் குமார் பேசுகிறேன். தமிழ் வாழ்க. தமிழ் வாழறது இருக்கட்டும்பா, முதல்ல நாம் வாழ முடியுமான்னு பார்க்கணும். வினோத் பேசுகிறேன். என்ன வினோத், ஏதாவது பிரச்சனையா? ரஞ்சித், நம்ம தினகருக்கு நடந்தது தெரியுமில்ல? தெரியும். அப்போது எலெக்ஷன் மீட்டிங்ஸில் கலந்துக்கிறதுல இருந்தேன். அதனால் நேரில் போய் வர முடியல. நான் உழைச்சது வீண் போகலை. 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் மக்கள் என்னை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து மந்திரி சபையை விரிவுபடுத்துகிறப்போ எனக்கு ஒரு சான்ஸ் தரதா சிஎம் சொல்லியிருக்கார். ரஞ்சித், உன் பிரதாபம் இருக்கட்டும். தினகர் எந்த முறையில் கொல்லப்பட்டான்னு தெரியுமில்ல? விபரமாக படித்தேன். மகளை கடத்தி போய் வச்சுக்கிட்டு 10 லட்சம் பணம் கேட்டு வரவழைச்சு பணத்தையும் பிடுங்கிக்கிட்டு அவனையும் க்ளோஸ் பண்ணியிருக்கான். கரெக்டா? கரெக்டு தான். ஏதோ பழைய பகை காரணமாக தினகரை அவன் பழி வாங்கியிருக்கலாம்னு போலீஸ் அபிப்பிராயப்படுது. இன்றைக்கி ஒரு கல்யாண வரவேற்புக்கு போன என் ஒய்ஃபை அதே ஆசாமி கடத்திட்டான். எனக்கு ஃபோன் பண்ணிட்டான். நாளைக்கு ராத்திரி நான் 10,15,000 தரணுமா? அட, அப்புறம்? நிச்சயமாக தினகரை கொலை செஞ்ச அதே ஆசாமி தான், அதில் சந்தேகமே இல்லை. என்னையும் அதே மாதிரி கொலை செய்கிறது அவனோட நோக்கம். என்னப்பா இது, நடுங்க வைக்கிறியே? நானும் தினகரும் சேர்ந்து யாரோட வாழ்க்கையாவது பாதிச்சிருக்கோமான்னு யோசிச்சு பார்த்தேன். 3 பேருமா சேர்ந்து ஒரு வீட்டில் தங்கியிருந்தோமே காலேஜ் படிக்கிறப்ப. அப்போ ஞாபகப்படுத்தாதே, சாரதா சமாச்சாரம் தானே? அதை தான் மறந்தாச்சே. என்ன தப்பு செஞ்சோம்னு யோசிக்கிறப்ப ஞாபகம் வருதே ரஞ்சித். அந்த சாரதாவுக்கு அப்போது ஒரு சின்ன கைக்குழந்தை இருந்தது இல்லையா? அதனால் அவன் பெரியவனாக வளர்ந்து பழி வாங்குறானா? சினிமா கதை மாதிரி கற்பனை பண்ணாத. அப்போ அவன் சின்ன குழந்தை. என்ன தெரியும் அவனுக்கு? உன் சொந்தக்கார அம்மா செல்லம்மாளுக்கு எல்லாம் தெரியுமே. அந்த குழந்தையை அவங்க தானே வளர்த்தாங்க. அவங்களுக்கும் எனக்கும் பல வருஷங்களாக தொடர்பே இல்லை வினோத். குடும்ப தகராறு. அதனால் அவங்க வளர்த்த மகன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? சொல்லியிருந்தா ஒரு மகனுக்கு ஆத்திரம் வருமா வராதா? கொலை வெறியே வருமா வராதா? இப்போ நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இங்கே வருவார். அவர்கிட்ட அந்த சாரதா மேட்டரை நான் சொல்கிறதா வேண்டாமா? இதில் நீயும் சம்மந்தப்பட்டிருக்க ரஞ்சித். என் யூகம் சரியாக இருந்தால் அவனோட அடுத்த குறி நீ தான். என்னப்பா பேதி கொடுக்குற? என் வீட்டில் கடத்திட்டு போக பொண்டாட்டியும் இல்லை, புள்ளக்குட்டியும் இல்லையே. உனக்கு வேற ஏதாச்சும் வழி வச்சிருக்கலாம். என்னை பற்றி நீ கவலைப்படாத. என்னை பாதுகாக்கிறதை பற்றி நான் பார்த்துக்கிறேன். ஆனால் முட்டாள்தனமாக சாரதா தற்கொலைக்கு நாங்கள் 3 பேரும் காரணமாக இருந்தோன்னு சொல்லி வச்சிடாத. எத்தனை வருஷம் கழித்து சொன்னாலும் தண்டனை உண்டு. இப்போ தான் எலெக்ஷனில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகியிருக்கேன். ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு இருக்குது, கெடுத்துடாத. போலீஸ்கிட்ட அந்த பழைய கதையை மட்டும் சொல்லாத. நான் தனிப்பட்ட முறையில் செல்லம்மாளை பார்த்து விபரம் தெரிஞ்சுக்கிறேன். எதிர்முனை வைக்கப்பட்டது. வேலைக்காரன் உள்ளே வந்து, சார், இன்ஸ்பெக்டர் நியூட்டன் வந்திருக்கார் என்றான். அவரை மேலே வர சொல்லு என்றார் டைரக்டர் வினோத். அத்தியாயம் 11. ரஞ்சித் குமார் வினோத்துடன் ஃபோன் பேசி வைத்த உடனேயே மதுரையில் இருக்கும் தனது அண்ணனுக்கு ஃபோன் செய்தார். அண்ணா, உங்கள் மாமியாரோட தங்கச்சி செல்லம்மாள்னு மெட்ராஸில் இருந்தாங்களே, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க தெரியுமா? தெரியலையே. அன்னிக்கிட்ட விசாரித்து சொல்கிறேன். நம்ம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் தான் ஏதோ தகராறு வந்து தொடர்பே விட்டு போச்சே. அவங்க ஹஸ்பண்ட் தொழிலில் நொடிச்சு போனது தெரியும். அப்புறம் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டாரு. அவங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தாங்க. லைனில் கேட்டு சொல்கிறேன். லைனில் காத்திருந்தான் ரஞ்சித் குமார். ரஞ்சித், உங்கள் அன்னிக்கும் அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாதான். ஆனால் மெட்ராஸில் தன் குழந்தையோட அவங்க அண்ணன் வீட்டில் 2-3 வருஷமாக இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த அண்ணன் வீட்லேயும் இல்லை. ஆனால் அவங்கள விசாரித்தா ஒரு வேளை தெரியும்னு சொல்கிறா. யார் அந்த அண்ணன்? அட்ரஸ் சொல்லுங்க. விலாசம் சொல்லப்பட குறித்து கொண்டான். தொலைபேசி எண் இல்லாததால் உடனே கார் எடுத்து புறப்பட்டான். செல்லம்மாளின் அண்ணன் தலை நரைத்த பெரியவராய் வெற்றிலை பாக்கு போட்டு மென்றபடி ஊஞ்சலில் லேசாக ஆடியபடி அவனிடம் பேசினார். ரோஷக்காரி, தன்மானம் பார்க்குறவ. புருஷன் போனதும் தன் பிள்ளையோட என் வீட்டுக்கு தான் வந்தா. அப்போ பையனுக்கு 10 வயசு, 5வது படிச்சுட்டு இருந்தான். இங்கே வீட்டில் என் பொண்டாட்டிக்கும் அவளுக்கும் ஒத்து வரல. ஒரு நாள் கடுதாசி எழுதி வச்சுட்டு புறப்பட்டு போயிட்டா. குழந்தையை ஏதோ ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்துட்டு இவ பிரம்மகுமாரிகள் அமைப்பில் சேர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டுட்டா. இப்போ அவள் எங்கே இருக்கான்னு தெரியல.
ஆன்மீக சேவியாக ஒவ்வொரு தியான சென்டராக மாறிக்கிட்டு இருந்தா. இருக்கட்டுங்க, அது விசாரிச்சிடலாம். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அதே அமைப்பில் இருக்கார். அவர்கிட்ட சொன்னால் விசாரித்து சொல்லிடுவார். அந்த குழந்தையை அவங்க எந்த அனாதை இல்லத்தில் சேர்த்தாங்கன்னு தெரியுமா? அது தெரியாது. மெட்ராஸில் இருக்கிற ஒரு இல்லம்தான். எந்த வருஷம் சேர்த்தாங்க? அது நினைவு இருக்கு. 1975ஆம் வருஷம். நன்றிங்க. கைகூப்பி எழுந்து கொண்டார் ரஞ்சித்குமார். இரவு மணி 10. சென்ட்ரல் ஸ்டேஷன். மடியில் பணப்பெட்டியுடன் டைரக்டர் வினோத் வெயிட்டிங் ஹாலில் அமர்ந்திருந்தார். வெத்த பெருமாளாக வேஷம் கட்டியிருந்த ராஜா அவரை மெதுவாக அணுகினான். மழை வர்ற மாதிரி இல்லை, நெருப்பு பெட்டி கொடுங்க என்றான். வாங்கி சிகரெட் பற்ற வைத்து கொண்டு நடந்தான். வினோத் அவனை தொடர்ந்தார். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்த ராஜா ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டான். வாங்க சார் என்றான். வினோத் சற்றை தயங்கிவிட்டு ஏறிக்கொண்டார். டி நகர் போப்பா என்றான் ராஜா. ஆட்டோ புறப்பட்டது. ஒரு அம்பாசிடர் காரில் இருந்த நியூட்டன் டி நகர் போப்பா என்ற ராஜா சொன்னதை தனது மைக்ரோ ரிசீவரில் கேட்டார். அவருடன் மஃப்டி உடையில் லேகா மற்றும் 3 கான்ஸ்டபிள்கள் இருந்தார்கள். அந்த ஆட்டோவை விடாமல் ஃபாலோ செய்யணும் என்று தன் கார் டிரைவரிடம் சொன்ன நியூட்டன் வயர்லெஸ் கருவியை இயக்கி கண்ட்ரோல் அறையை தொடர்பு கொண்டு அந்த ஆட்டோவின் எண்களை சொன்னார். அந்த ஆட்டோ டி நகர் போகுது. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை நாங்கள் மிஸ் பண்ணினா உடனே லொக்கேட் பண்ணணும். அதனால் டிராஃபிக்கில் இருக்கிற எல்லா சார்ஜென்ட்டுக்கும் ஆட்டோ நம்பரை கொடுத்துடுங்க. பர்டிகுலராக டி நகர் ஏரியாவை அலர்ட் செஞ்சுடுங்க. மேட்ரை டிஐஜிக்கு ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ஓவர். ஏன் சார், அவனை நாம் தொடர்றதை தெரிஞ்சிருப்பானோ என்றாள் லேகா. எதுக்காக அப்படி கேட்குறீங்க? எல்லா இடத்துலையும் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்னு பேப்பர் ஒட்டின ஃபியட் காரை யூஸ் பண்ணுற அவன் இப்போ ஏன் காரை கொண்டாரல? இவனே கொலைகாரனா இல்லை இவன் கொலைகாரன் அனுப்பின கையாளான்னு நமக்கு தெரியாது. வினோத்தோட ஷூவில் நாம் ரகசியமாக பொருத்தி இருக்கிற மைக்ரோஃபோன் அவனுக்கு தெரியாமல் இருக்கணும். உள்ளே உள்ள நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரியான சந்தர்ப்பத்தில் அதிரடியாக நாம் செயல்படணும் என்றார் நியூட்டன். டி நகரில் அந்த தனி வீட்டிற்கு முன்னால் ஆட்டோவை நிறுத்த சொல்லி இறங்கி கொண்டான் ராஜா. வினோத்தும் இறங்கி கொண்டார். என் ஒய்ஃப் பத்திரமா இருக்காளா இல்லையா? நிம்மதியாக தூங்குறாங்க மயக்கத்தில். கமான். வீட்டின் சாவி போட்டு திறந்தான் ராஜா. இருவரும் உள்ளே வந்ததும் சாத்தி கொண்டான். மாடிப்படிகளில் ஏறினான். தொடர்ந்தார். குளிர்சாதனம் பொருத்தின அறைக்கு வந்தான். அங்கே கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் பட்டுப்புடவில் ஜானகி மயக்கத்தில் இருந்தாள். வினோத் அவள் அருகில் சென்று ஜானகி ஜானகி என்று கன்னத்தை தட்டினார். மயக்கம் தெளிய 2 மணி நேரம் ஆகும் வினோத். உன் கூட ஃபோனில் பேசின பெத்த பெருமாள் நான் தான். கொஞ்சம் இப்படி திரும்பி என் கையில் என்ன இருக்குன்னு பார்க்குறியா? வினோத் திரும்பி பார்க்க ராஜா கையில் துப்பாக்கி. மை காட், துப்பாக்கி! இதில் நீ கேட்ட பணம் இருக்குப்பா. அந்த வீட்டிற்கு 4 வீடுகள் தள்ளி நிறுத்தப்பட்டு இருந்த காரில் இந்த உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த நியூட்டன் பதட்டப்பட்டார். நாம் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாகணும். வி ஹாவ் டு சேவ் வினோத். அவன் துப்பாக்கி வச்சிருப்பான்னு எதிர்பார்த்துருக்கணும். பரவாயில்ல, நம்மக்கிட்ட மெஷின் கன்ஸ் இருக்குது. படபடவென்ற ஐவரும் இறங்கி அந்த வீட்டிற்கு முன்னால் தோட்டம் போல இருந்த இடத்தில் பிரவேசித்தார்கள். வெல்கம் இன்ஸ்பெக்டர் என்று மாடி பால்கனியிலிருந்து குரல் கேட்டது. தொடர்ந்து அங்கே விளக்கேறிய கைகளை கட்டியபடி நின்றிருந்தான் ராஜா. 1 நிமிஷம், என்னை அப்புறம் சுடலாம். நான் சொல்கிறதை கேட்டுடுங்க. இது என்னோட 2வது அட்டம்ப்ட். நிச்சயமாக போலீஸ் வரும்னு எனக்கு தெரியும். அதனால் ஒரு சின்ன முன்னேற்பாடு செஞ்சுட்டேன். இந்த கட்டிடத்தில் பவர்ஃபுல் வெடிகுண்டு வச்சுருக்கேன். என் கையில் இதோ இருக்கே இந்த ரிமோட் கண்ட்ரோல் பட்டனை தட்டினால் போதும். இந்த கட்டிடம் மொத்தமே தரைமட்டமாயிடும். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் 100 குடும்பத்தையும் சேர்த்து ஜீரணம் பண்ணும். நீங்கள் சுட்டாலோ உள்ளே நுழைய முயற்சி பண்ணாலோ இந்த பட்டனை நான் அழுத்திடுவேன். 15 நிமிஷம் வெயிட் பண்ணினா நானே உங்ககிட்ட சரண்டர் ஆகிடுவேன். அப்புறம் உங்கள் இஷ்டம் என்று விட்டு ராஜா உள்ளே சென்று விட திகைத்து நின்றது போலீஸ் படை. அவன் பொய் சொல்கிறானோ என்றாள் லேகா. நிஜமாக இருந்தால் ரிஸ்க் எடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் பாம்ஸ் இப்போதான் சுலபமாக நடமாடுதே. வி ஹாவ் டு கால் தி பாம் ஸ்குவாட் என்றார் நியூட்டன். அதுக்குள்ளே அவன் வினோத்தை கொலை செஞ்சுட்டா தலையை பீத்து கொள்ளலாம் என்று தோன்றியது நியூட்டனுக்கு. மைக்ரோ ரிசீவரில் உரையாடல் எதுவும் வரவில்லை. வயர்லெஸ் மூலம் தெரிவிக்கப்பட்டு பாம் ஸ்குவாட் வந்து சோதனை செய்து அந்த சுற்று வட்டாரத்தில் பாம் எதுவும் கிடையாது என்று உறுதி செய்ததும் கதவை உடைத்து கொண்டு போலீஸ் படை உள்ளே நுழைந்தது. மாடியில் அந்த குளிர் அறைக்குள் நுழைந்து பார்க்க ஜானகி உயிருடன் மயக்கத்தில் இருந்தாள். ஆனால் வினோத் ஃபோனில் இருந்து தொங்கின கயிற்றில் பிணமாக தொங்கிக் கொண்டிருக்க அவரின் கண்கள் ரணகலப்பட்டிருந்தது. பிணத்தின் கையில் ஒரு சீட்டும் உடைந்த மைக்ரோஃபோனும் திணிக்கப்பட்டிருந்தது. அந்த சீட்டில், மன்னிக்கவும், இன்னும் ஒரே ஒரு கொலை பாக்கி இருக்கிறது. அதன் பிறகு நானே சரணடைகிறேன். அதுவரை நீங்கள் என்ன முயற்சித்தாலும் நான் சிக்க மாட்டேன். டொமினிக் நில்சன் என்கிற பெத்த பெருமாள் என்கிற நான் என்று எழுதியிருந்தது. நெற்றியை பிடித்து கொண்டு தொய்ந்து போய் கதவில் சாய்ந்தார் நியூட்டன். ஷேம் டு மீ, டிபார்ட்மெண்ட்டுக்கே இன்சல்ட் என்றார். கீழே இந்த வீட்டு பின்பக்கம் ஒரு வழி இருக்குது சார். அந்த கதவு திறந்திருக்கு. அது வழியாக தான் அவன் தப்பி இருக்கணும் என்றால் வந்து சேர்ந்த லேகா. அங்கிருந்து 3வது தெருவில் நிறுத்தி வைத்திருந்த தனது ஃபியட் காரில் ஏறி புறப்பட்ட ராஜா தனது ஒப்பனையை கலைத்து கொண்டே கர்த்தர் இல்லத்தை நோக்கி காரை ஓட்ட துவங்கினான். அத்தியாயம் 12. ரஞ்சித்குமார் டென்ஷனாக நகம் கடித்து துப்பி கொண்டிருந்தார். அவர் மடியில் சற்று முன் அவர் படித்த விலாவாரியான வினோத் கொள்ளை செய்தி தாங்கிய நாளிதழ் கிடந்தது. ஒலித்த டெலிஃபோனை எடுத்தார். ஹலோ, சின்னத்துரை பேசுகிறேன் சார். சைதாப்பேட்டையில் நூலகம் திறந்து வச்சு நீங்கள் பேசுகிறீங்க சார்.
7 மணிக்கு விழா. நினைவுபடுத்த தான் கூப்பிட்டேன். அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவேன் சின்னத்துரை. போனை வைத்த ரஞ்சித்குமார் எதிரே வந்து வணக்கம் வைத்துவிட்டு நின்ற இன்ஸ்பெக்டர் நியூட்டன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். உட்காருங்க இன்ஸ்பெக்டர். தினகர், வினோத் இந்த 2 கொலை வழக்குகளையும் விசாரிக்கிறது யாருன்னு விசாரித்தேன். உங்களை சொன்னாங்க. இந்த கொலைகள் சம்பந்தமாக சில தகவல்கள் என்னால் சொல்ல முடியும். அதனால தான் உங்களை வரவழைச்சேன் என்ற ரஞ்சித்குமார் தனது அருகில் நின்ற உதவியாளரை அர்த்தத்துடன் பார்க்க அவர் அந்த அறையை விட்டு விலகினார். சொல்லுங்க சார் என்றார் நியூட்டன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இல்லை சார், ரொம்ப தீவிரமாக ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இன்னும் அவனை கார்னர் பண்ண முடியலை. டு பி ஃப்ராங்க், அவன் கில்லாடியாக இருக்கான்னு தான் சொல்லணும். ரஞ்சித்குமார் செய்தித்தாளை காட்டி அந்த கொலைகாரன் இன்னும் ஒரு கொலை பாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்கானே, அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்றார். இல்லை, முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். சிரமப்பட வேணாம், அது நான் தான். என்னது? அதிர்ந்து போனார் நியூட்டன். சார், தினகர், வினோத், நான் 3 பேரும் ஒரே காலேஜில் ஒன்றா படித்தவங்க. அப்போ 3 பேரும் ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தோம். எங்கள் வீட்டில் சமைச்சு வைக்க சாரதான்னு ஒரு பொண்ணு வேலையில் சேர்ந்தா. அவள் புருஷன் ஓடி போயிட்டான். ஒரு ஆண் குழந்தை. ஆள் நல்லா கவர்ச்சியாக நிறமாக இருப்பா. அவளை எப்படியாவது அனுபவிச்சிடணும்னு தினகருக்கும் வினோத்துக்கும் ஆசை. நான் அது தப்புன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கேட்கல. தினகரும் வினோத்தும் ஒரு நாள் பலாத்காரம் செய்ய போயிட்டாங்க. அவள் திமிரிக்கிட்டு ஓடி போய் தற்கொலை செஞ்சுக்கிட்டா. அந்த சாரதா வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க செல்லம்மாள், என் சொந்தக்காரங்க. அவங்கக்கிட்ட நான் நடந்ததை சொன்னேன். ஆனால் அவங்க அந்த 2 பேரோட என்னையும் சேர்த்து சந்தேகப்பட்டாங்க. ஆனால் போலீஸில் சொல்லலை. அப்புறம் நாங்கள் இடத்த காலி செஞ்சிட்டோம். வேறு துறைகளில் இறங்கி முன்னேறினோம். தத்து எடுத்துக்கிட்ட குழந்தையும் செல்லம்மா 10 வயசு வரைக்கும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் மெட்ராஸில் ஒரு அனாதை இல்லத்தில் விட்டுட்டு தன் புருஷனும் மறைஞ்சிட்டதால் ஆன்மீகத்துறையில் இறங்கிட்டாங்க. அந்த செல்லம்மா இப்போ எங்கே இருக்காங்கன்னு விசாரித்தப்ப அவங்க போன மாதம் இறந்துட்டதா சொன்னாங்க. சாகிறதுக்கு முன்னாடி 6 மாதமாக படுத்த படுக்கையாக இருந்திருக்காங்க. அப்போது நர்ஸுக்கிட்ட வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்டேன், அதை என் மகன்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் வாலிப வயசில் அந்த பையன் வந்தானாம். அழுதுகிட்டே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அவன் கோபமாக புறப்பட்டு போனானாம். அந்த பையன்தான் வினோத்தையும் தினகரையும் பழி வாங்கியிருக்கான். நானும் அவங்க அம்மாவோட சாவுக்கு காரணம்னு செல்லம்மாள் அவன்கிட்ட தப்பாக சொல்லியிருப்பாங்க. அதனால் என்னையும் குறி வச்சுருக்கான். இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிக்க எனக்கு 2 நாளாச்சு இன்ஸ்பெக்டர். இப்போ காரணம் கிடச்சிருக்கு, ஆனால் ஆள் கிடைக்கலையே. இன்னும் நிறைய தகவல்கள் கிடச்சிருக்கே இன்ஸ்பெக்டர். மெட்ராஸில் உள்ள ஏதோ ஒரு அனாதை இல்லத்தில் 1975ஆம் வருஷம் செல்லம்மாள் தன் மகனை சேர்த்துருக்கா. இந்த தகவல் புதுசில்லையா? சொல்லுங்க. கொலைகாரனை நாங்கள் பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெளியில் எங்கேயும் போகாமல் இருந்தால் நல்லது. ஜஸ்ட்டு ஒரு 2 நாளைக்கு. மன்னிக்கணும் இன்ஸ்பெக்டர், நான் ஒரு எம்எல்ஏ. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு பயந்து வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்ருக்க முடியாது. இன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு சைதாப்பேட்டையில் ஒரு மீட்டிங். போஸ்டர் எல்லாம் அடித்து எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டாங்க. என்னால் கேன்சல் பண்ண முடியாது. அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கும் சார். அது உங்கள் தலைவலி, தாராளமாக செய்யுங்க. நிகழ்ச்சியை ரத்து செய்ய முடியாதுன்னு தான் சொன்னேன். பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் தேவையில்லைன்னு நான் சொல்லலையே என்று சிரித்தார் ரஞ்சித்குமார். நியூட்டன் எழுந்து கொண்டார். அத்தியாயம் 13. ஃபாதர் மெல்கியூ பிரேயருக்கு சென்றுவிட்டு தனது கர்த்தர் இல்லத்தின் அலுவலகத்திற்கு முன்பு சைக்கிளை விட்டு இறங்கும்போது போலீஸ் ஜீப் நிற்பதை பார்த்தார். குழப்பத்துடன் உள்ளே வந்தார். காத்திருந்த இன்ஸ்பெக்டர் நியூட்டன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். ஃபாதர், தொழிலதிபர் தினகரும் சினிமா டைரக்டர் வினோத்தும் சமீபத்தில் கொலை செய்யப்பட்டதை நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. படித்தேன். அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் ஃபாதர். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? அவன் டொமினிக் நெல்சன் பெத்தபெருமாள்னு வேறு பேர்களில் செயல்பட்டிருக்கான். அவனோட உண்மையான பேர் இன்னும் தெரியலை. ஆனால் சில தகவல்கள் தெரிஞ்சிருக்கு. அவன் மெட்ராஸில் இருக்கிற ஒரு அனாதை இல்லத்தில் வளர்ந்தவன். அவன் அனாதை இல்லத்தில் சேர்ந்த வருஷம் 1975. அவனை சேர்த்தது அவனோட வளர்ப்பு தாய் செல்லம்மாள். இந்த விவரங்களை வச்சுக்கிட்டு அவன் யாருன்னு ஒவ்வொரு அனாதை இல்லத்திலையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்கள் இல்லத்தில் அந்த வருஷத்தில் நடந்த அட்மிஷன் விவரங்களை பார்த்து சொல்ல முடியுமா ஃபாதர்? அதிர்ச்சியில் உறைந்து போய் அமர்ந்திருந்தார் ஃபாதர் மெல்கியூ. செல்லம்மாள் என்கிற பெயரை கேட்டதுமே அது ராஜாதான் என்று உணர முடிந்தது. 75வது வருடம்தான் அவன் சேர்ந்தான். ராஜா ஒரு கொலை குற்றவாளியா? பேப்பர்களில் கொலை சம்பவ விவரிப்பில் 10 லட்சத்து சொச்சம் கொலைகாரன் கேட்டதையும், மறுநாள் தனது இல்ல லெட்டர் பாக்ஸில் 2 தடவையும் பணம் கிடந்ததையும் ஏற்கனவே சம்பந்தப்படுத்தி குழம்பி போயிருந்தார் அவர். கூடிய விரைவில் இல்ல கட்டிட நிதிக்கான தொகை கிடைக்கும் ஃபாதர் என்று உறுதியோடு ராஜா சொல்லிவிட்டு சென்றது நினைவிற்கு வந்தது. ஓ ஜீசஸ், இல்லம் கட்ட நிதி தேவைதான். அதற்காக இப்படி குறுக்கு வழியில் சட்டத்திற்கு புறம்பாக மிரட்டி கொலை செய்து பெற்று அதை தருவதா? இதெல்லாம் ராஜாவின் வேலைதானா? எனக்கு ராஜாவின் தற்போதைய முகவரி தெரியும், சொல்லிவிடலாம். சொன்னால் உடனே போய் அவனை கைது செய்து விடுவார்கள். ராஜா என் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன். நான் சந்தித்து பேச வேண்டும். கொலைகளை அவன்தான் செய்தானா என்று கேட்க வேண்டும். அப்படியென்றால் போய் குற்றத்தை ஒப்புக்கொண்டு சரணடைய சொல்ல வேண்டும். சரணடைந்தால் தண்டனை குறையும். அவன் சரணடைந்த பிறகு 20 லட்சம் லெட்டர் பாக்ஸில் கிடைத்த விபரத்தை போலீஸில் சொன்னால் போதும். இப்போதைக்கு இந்த போலீஸ் ஆபீசரை ஏதாவது சொல்லி அனுப்பிவிட வேண்டும்.
ஃபாதர் மெல்கியூ எழுந்து லெட்ஜர்கள் அடுக்கப்பட்டிருந்த ஸ்டாண்டில் தேடி 1975ஆம் வருட லெட்ஜரை தூசி தட்டி எடுத்து வந்தார். தன் பக்கமாக திருப்பி வைத்து கொண்டார். புரட்டினார். அந்த வருஷம் அட்மிஷன் ரொம்ப குறைவு, 27 பேர்தான். இல்லத்தோட நிதி நிலைமையும் அப்போ குறைவு. வரிசையாக பெயர்களில் விரல்களை ஓட்டி ஜெயசீலன், ருத்மாங்கதன், கண்ணையா என்று சேர்ந்தவர்களின் பெயர்களை வாய்விட்டு படித்து கொண்டே வந்தார். செல்லம்மாள் என்ற பெயர் வந்தபோது செபாஸ்டியன் என்று மாற்றி படித்தார். கடைசி வரை பார்த்துவிட்டு உடனே மூடி, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வருஷத்தில் செல்லம்மாள்னு யாரும் இங்கே எந்த பையனையும் சேர்க்கலையே சார். அதுக்கு முன் வருஷம் பின் வருஷத்தில் வேணா பார்க்கட்டுமா? மற்ற சில லெட்ஜர்களை ஒப்புக்கு புரட்டி உதட்டை பிதுக்கினார். நியூட்டன் எழுந்து கொண்டார். ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர். நியூட்டனின் ஜீப் புறப்பட்டதும் தனது மேஜையை திறந்து ராஜாவின் சென்னை விலாசத்தை எடுத்து தனது ஜோல்நாப்பைக்குள் வைத்துக்கொண்டு புறப்பட்டு ஆட்டோ பிடித்தார். அத்தியாயம் 14. ராஜாவின் குவார்ட்டர்ஸிற்கு ஃபாதர் மெல்கியூ வந்து சேர்ந்தபோது மாலை மணி 4:30. அழைப்பு மணியை அழுத்தினார். கதவை திறந்த ராஜா ஆச்சரியப்பட்டு, அட வாங்க ஃபாதர், உள்ளே வாங்க ஃபாதர் என்றான் உற்சாகமாக. உள்ளே வந்த ஃபாதர் மெல்கியூ கதவை சாத்தினார். சோபாவில் அமர்ந்தார். தன் பைக்குள்ளிருந்து பைபிள் எடுத்தார். இங்கே வா ராஜா, உட்கார் என்றார். ராஜா அவர் அருகில் வந்து நின்று கொண்டு, என்ன ஃபாதர் என்றான். எனக்கு தெரியும், நீ கிறிஸ்தவன் இல்லை, ஹிந்து. ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவனை விட அதிகமாக நீ கர்த்தரை மதிக்கிறவன், நினைக்கிறவன். இந்த பைபிள் மேலே கைவை. எதுக்கு ஃபாதர்? கைவை சொல்கிறேன். அவரின் உத்தரவு குரலுக்கு கட்டுப்பட்டு பைபிள் மேல் தனது வலது கையை வைத்தான் ராஜா. இப்போ நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் சத்திய வார்த்தைகள்னு நான் நம்புகிறேன். சொல்லு. தினகர், வினோத் இந்த 2 பேரையும் கொலை செஞ்சு நம்ம இல்லத்தோட லெட்டர் பெட்டியில் 20 லட்சம் போட்டது நீதானே? ராஜா சிலிர்த்து போனான். தவித்தான். பைபிளை பார்த்தான். ஃபாதரை பார்த்தான். தலையை குனிந்து கொண்டு சொன்னான், ஆமாம் ஃபாதர். ராஜா, கட்டிட நிதிக்கு பணம் சேர்க்க உனக்கு இந்த வழிதான் கிடைச்சதா? இல்லை ஃபாதர், எங்கள் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைய வேணாமா? அது ஆவியை அலையக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் இந்த கொலைகளை செஞ்சேன். ஒரே கல்லில் 2 மாங்காயாக இருக்கட்டுமேனு தான் பணமும் மிரட்டி வாங்கினேன். ஃபாதர், எங்கள் அம்மாவுக்கு நடந்த கொடுமையை சமீபத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை வளர்த்த அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க. ராஜா கண்ணீருடன் விரைவாக சொல்லி முடித்தான். நீ என்ன சொன்னாலும் சரி, பழி வாங்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. நீ போலீஸில் சரணடையணும்னு நான் சொல்கிறேன். நான் சரணடையத்தான் போகிறேன் ஃபாதர். 3வது கொலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு ராத்திரியே காரியம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் சரணடையத்தான் போகிறேன் என்றான் ராஜா. இனிமே இன்னொரு பாவத்தை செய்ய உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன் ராஜா என்றார் ஃபாதர் மெல்கியூ உறுதியாக. 2 பாவம் செஞ்சதுக்கு என்ன தண்டனையோ அதே தான் இன்னொரு பாவம் செஞ்சாலும் ஃபாதர். இந்த ஒரு விஷயத்தில் நான் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படுறதா இல்லை ஃபாதர். நீ கட்டுப்படுத்தான் ஆகணும் என்ற ஃபாதர் டெலிஃபோன் ரிசீவரை எடுத்தார். போலீஸை கூப்பிடுறேன், நீ அவங்கக்கிட்ட சரணடைஞ்சிடு. உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். 100 எண்களை அழுத்தினார். அவசரமாக அருகில் ஓடி வந்த ராஜா டெலிஃபோன் தொடர்பை துண்டித்தான். வயரை பிடுங்கி எறிந்தான். என்னை மன்னிச்சிடுங்க ஃபாதர், இந்த தடவை நான் மாறுவேஷம் எதுவும் போடலை ஃபாதர், இப்படியே தான் போகிறேன் என்றவன் சட்டென்று ஒரு கயிறு எடுத்து ஃபாதரை வலுக்கட்டாயமாக நாற்காலியோடு சேர்த்து கட்ட துவங்கினான். கட்டி முடித்தான். வாயில் துணியை திணித்தான். என்னை மன்னிச்சிடுங்க ஃபாதர், உங்ககிட்ட முரட்டுத்தனமாக நடந்துக்க வேண்டியிருக்கு. இன்னொரு கொலை எங்கள் அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை ஃபாதர். ரஞ்சித் குமார் இன்னைக்கு கலந்துக்கிற நூலக திறப்பு விழாவில் பிரபல எழுத்தாளர் எழுதின நூலை வெளியிடுறார். முதல் பிரதி நான் தான் வாங்கிக்கிறேன். இந்த விழா ஏற்பாடே நான் தான். வந்துடுறேன் ஃபாதர். சீக்கிரம் காரியம் முடிச்சுட்டு வந்துடுறேன். தப்பு, நான் வர முடியாது. என்னை அரெஸ்ட் செஞ்சிடுவாங்க. ஃபாதர், அந்த 20 லட்சம் பற்றி தயவு செஞ்சு மூச்சு விடாதீங்க. இல்லைன்னா அரசாங்கத்தில் பிடுங்கிடுவாங்க. ராஜா ட்ரெஸ்ஸிங் கண்ணாடி முன்பு தலை சீவி கொண்டான். பவுடர் அடித்து கொண்டான். சூட் கோட்டு அணிந்து டை கட்டி கொண்டான். ஷூ அணிந்து கொண்டான். தயாராக வாங்கி வைத்திருந்த சலோஃபன் காகிதம் சுற்றிய ஃப்ளவர் பொக்கே எடுத்துக்கொண்டான். அவ்வளவையும் பார்த்து கொண்டு பேச முடியாமல் திணறிக் கொண்டிருந்த ஃபாதர் மெல்கியூவை பார்த்து, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு சாரி ஃபாதர் என்றான். புறப்பட்டான். வீட்டை பூட்டிக் கொண்டு சாவியை பையில் போட்டுக்கொண்டு தனது ஒரிஜினல் எண்களுடன் இருந்த ஃபியட் காரை அவன் ஸ்டார்ட் செய்தபோது மணி 6. நூலக கட்டிடத்திற்கு வெளிப்புறம் பெரிய அளவில் பந்தல் போடப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நாதசுவரம் ஒலித்து கொண்டிருந்தது. நாற்காலிகள் நிறைந்து கொண்டிருந்தன. நிறைய போலீஸ்காரர்கள் தென்பட்டார்கள். நுழைவு அருகில் மெட்டல் டிடெக்டர் பொருத்தி அதன் வழியாகவே எல்லாரையும் அனுமதித்ததோடு எல்லோரின் கைப்பைகளையும் சோதனையிட்டு அனுமதித்து கொண்டிருந்தார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியிருந்த இன்ஸ்பெக்டர் நியூட்டன் மேற்பார்வையிட்டு கொண்டிருக்க, காரில் வந்து இறங்கி பொக்கேயுடன் வந்த ராஜாவை விழா கமிட்டியின் மற்ற உறுப்பினர்கள் இன்முகமாய் வரவேற்றார்கள். போலீசார், எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று ராஜாவை சோதனையிட வந்தபோது, இவர்தான் இந்த விழா கமிட்டி தலைவர் சார் என்றார் ஒரு மெம்பர் கோபமாக. அவரை சமாதானப்படுத்தினான் ராஜா. நோ, யாராக இருந்தாலும் சோதனை செய்ய வேண்டியது அவங்களோட கடமை என்ற ராஜா தன்னை சோதனைக்கு உட்படுத்தி கொண்டான். மெட்டல் டிடெக்டரால் அவன் உடம்பெங்கும் தடவி பார்த்துவிட்டு கையில் வைத்திருந்த ஃப்ளவர் பொக்கேயையும் தடவி பார்த்து திருப்பி தந்தனர். இவ்வளவு பாதுகாப்பும் வரப்போகிற எம்எல்ஏ ரஞ்சித் குமாருக்குத்தான். அவர் வர்றப்ப அவரையே சோதனை போட்டுடாதீங்க என்றான் ராஜா சிரித்தபடி. உள்ளே நுழைந்து மேடைக்கு வந்து மேடை அமைப்புகள், நாற்காலி அமைப்புகளில் சில மாற்றங்களை செய்தான்.
டீப்பாய் மேல் குடிதண்ணீர், நிகழ்ச்சி நிரல், வெளியிடப் போகும் புத்தக பார்சல் எல்லாம் இருக்கிறதா என்று பார்த்தான். சரியாக 7 மணிக்கு தனது காரில் ரஞ்சித்குமார் வந்தார். மேடைக்கு வந்து அமர்ந்தார். மேடையில் அவருக்கு அடுத்து அமர்ந்திருந்தான் ராஜா. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் விழா துவங்கியது. ஃபாதர் மெல்கியூ போராடி போராடி தனது சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டி பிரயோகித்து முயன்றதில் இத்தனை நேரத்திற்கு பிறகு இப்போது அவரால் தனது வாய்க்குள் திணிக்கப்பட்ட துணியை வெளியே துப்ப முடிந்தது. சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்ட ஃபாதர் உடனே பெரிய குரலில் கத்தத் துவங்கினார். யாராச்சும் வாங்க, என்னை காப்பாத்துங்க. வரவேற்புரைக்கு பிறகு எம்எல்ஏ ரஞ்சித்குமார் பூச்செண்டுகளை பெற்றுக்கொண்டதும் டீப்பாய் மேல் இருந்த மின் பொத்தானை அழுத்தியதும் கட்டிடத்தின் மாடலை மறைத்த திரை விலகி கொண்டது. எல்லாரும் கைதட்டினார்கள். ஃபாதர் மெல்கியூவின் குரலை கேட்ட பக்கத்து வீட்டு தோட்டக்காரன் ஓடி வந்து ஜன்னல் வழியாக பார்த்தான். கதவை உடைச்சு திறந்துக்கிட்டு உள்ளே வந்து என்னோட கட்டு எல்லாம் அவுத்து விடு சீக்கிரம், பதறினார் ஃபாதர். இப்போது புத்தக வெளியீட்டு விழா. மதிப்பிற்குரிய திரு ரஞ்சித்குமார் புத்தகத்தின் முதல் பிரதியை வெளியிட அதை திருவாளர் ராஜா பெற்றுக்கொள்கிறார் என்று அறிவிக்கப்பட்டதும் 2 பேரும் எழுந்து கொண்டார்கள். புகைப்படக்காரர்கள் தயாரானார்கள். மின்னுகின்ற பளபளப்பு பூ காகிதத்தினால் பார்சல் செய்யப்பட்டு ரிப்பன் கட்டப்பட்ட அந்த புத்தக பார்சலை ரஞ்சித்குமார் நீட்ட அதை புன்சிரிப்புடன் பெற்றுக்கொண்டான் ராஜா. கான்ஸ்டபிள் வந்து சொல்ல தனது ஜீப்பின் வயர்லெஸுக்கு விரைந்தார் நியூட்டன். அப்படியா அப்படியா என்றார். அவரின் முகம் மாறியது. கை இடுப்பில் இருக்கும் ரிவால்வரை தொட்டது. வேகமாக மேடையை நோக்கி விரைந்தார். புன்சிரிப்புடன் அந்த புத்தக பார்சலை பிரித்த ராஜா அந்த பார்சலுக்குள் ஒளிந்திருந்த ரிவால்வரை சட்டென்று எடுத்து யாருக்கும் திகைக்கிற அவகாசம் எல்லாம் கொடுக்காமல் உடனே ரஞ்சித்குமாரின் 2 கண்களில் டுமில் டுமில் என்று சுட்டான். நியூட்டன் மேடை ஏறிய போது, டோன்ட் வேஸ்ட் யுவர் புல்லட் இன்ஸ்பெக்டர், நான் எங்கேயும் ஓடப்போறதில்ல, நீங்கள் என்னை அரெஸ்ட் செய்யலாம் என்றான் ராஜா 2 கைகளையும் தூக்கியபடி. முற்றும்.